திருச்செங்கோடுன்னு ஒரு ஊர் போயிருக்கீங்களா? எங்கே இருக்கு? ஈரோடு, சேலம் அந்த பக்கம் இருக்கு. இந்த திருச்செங்கோட்டில் மலையில் பாம்பு வடிவம் படிச்சிருப்பான். ஏன்னா அதுக்கு பாம்பு மலைன்னு பேர். சர்ப்பசைலம் அதுக்கு பேர். சர்ப்பம்னா பாம்பு, சைலம்னா மலை. சர்ப்பசைலம் பாம்பு மலை திருச்செங்கோடு. அந்த திருச்செங்கோட்டுக்கு ஒரு ராஜா. ஒரு நாள் அந்த ராஜாவுக்கு ஒரு கடிதாசி வருது. என்ன கடிதாசி? ஓ, அந்த காலத்தில் கடிதாசின்னு ஒன்று இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா ஐயா? நல்ல வேலை, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எல்லாம் இதுக்குள்ள முடிஞ்சு போச்சு. அந்த காலத்து கடிதாசி டாக்டர் அழகப்ப செட்டியார் உமையாள் ராமநாதனுக்கு எழுதிய கடிதங்கள், மகாத்மா காந்தி பலருக்கும் எழுதிய கடிதங்கள், ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்திக்கு எழுதிய கடிதங்கள், அத்தனையும் இன்னைக்கு பேர் இலக்கியங்கள். லெட்டர்ஸ் ஃப்ரம் ரமணாசிரமா. ரமணாசிரமத்தில் இருந்து வெளிவந்த கடிதங்கள். இனிமே அப்படியெல்லாம் போட முடியாது. எல்லா லெட்டரும் இதுக்குள்ள சமாதி ஆயிடுச்சுல்ல. இன்னைக்கு எல்லாம் இப்படியே பேசி பதிலும் வாங்கி தூக்கி போட்டுறான், அப்புறம் டெலீட்டுங்கிறான். நமக்கு ஒன்றும் புரியலை. எதை அழிச்சான்? மேட்டரை அழிச்சானா இல்லை சொன்னவன் நினைப்பையே அழிச்சானா தெரியலை. அந்த காலம் கடிதாசி எழுதுறது ஒரு பழக்கம். திருச்செங்கோட்டில் அந்த ராஜாவுக்கு அடுத்த ஒரு ராஜா ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கான். என்ன இருக்கு? வித்வத் ஜன கோலாகலன். என்ன பேரு? வித்வத் ஜன கோலாகலன். வித்தையினாலே ஜனங்களுக்கிடையில் கோலாகலன் என்ற பெயரை பெற்றவன். பேரை தள்ளுங்க, யாரோ ஒருத்தன் நல்லா தமிழ் பாடக்கூடிய புலவன். இந்த கடிதாசியில் என்ன இருக்கு? அடுத்த ஒரு ராஜா எழுதியிருக்கார் திருச்செங்கோட்டு ராஜாவுக்கு. எங்கள் சபையில் ஒரு புலவர் வந்து பாடினார். அவரோடு போட்டி போட்டு பாட எங்கள் சபை புலவர்களால் முடியவில்லை, தோற்று போனார்கள். அவருக்கு பட்டம் கொடுத்து அனுப்பி இருக்கிறோம். அவர் உங்களுடைய அரசவைக்கு வருகிறார். இந்த ராஜா பார்த்தார், நம்ம அரசவைக்கு வந்தா நம்ம அரசவையில் இந்த 10 பேர் உட்கார்ந்து இருக்கான், பாடுறாள் புலவர்கள். இவங்களை கூப்பிட்டு பாட வைப்போம், நாளைக்கு இவங்க ஜெயிச்சா நல்லது. 10 பேரையும் கூப்பிட்டார். 10 பேரும் வந்து உட்கார்ந்தான். நாளைக்கு காலையில் வித்வஜன கோலாகலன் இங்கே வர்றான். அப்படியான்னாங்க. நீங்க 10 பேரும் யாராவது ஒருத்தராவது அவரோட போட்டி போட்டு பாடணும். முத நாள் எந்திரிச்சான். எனக்கு வயிறு ஒரு மாதிரியா இருக்கு, நான் போயிட்டு வரேன்ட்டேன். இது எதுக்கு? எழுதி ஃபெயிலா போறதை விட பரீட்சை ஆப்சண்ட் ஆகலாம். என்னத்துக்கு வம்பு? அவனுக்கு வயிற்று வலி வந்துச்சு, இவனுக்கு இடுப்பு வலி வந்துச்சு, அவனுக்கு என்னென்ன வலியோ வந்துச்சு, ஒரு ஆளுக்கு கொரோனாவே வந்துருச்சு. போங்க, எல்லாம் ஓடி போயிட்டேன். ராஜாவுக்கு தாங்க முடியாத கோபம். இந்த கடைசியா ஒரு ஆள் மாட்டிக்கிட்டார். இப்படி பார்த்தார்ல, அந்த ஆள் எந்திரிச்சார். மகாராஜா, நான் ஒன்று சொல்றேன், கேட்குறீங்களா? என்ன? திருச்செங்கோட்டில் மலைக்கோயிலில் நம்ம சபையில் உள்ள புலவர் ஒருத்தர் முருகன் திருவடியில பக்தனாக பாடிக்கொண்டிருக்கிறார். அவர் முருகனை தவிர யாரையும் பாட மாட்டார், அருள் பெற்றவர். அவருக்கு கடிதாசி கொடுங்கோ, அவர் வந்து போட்டியில் கலந்து கொள்ளட்டும். இவன் தப்பிக்கிறதுக்கு அவனை மாட்டி விட்டான். நம்ம அப்படி செய்கிறோமா இல்லையா? ராஜா இங்கே இருந்து கட்டளை இட்டார். ஜிஓ, கவர்மெண்ட் ஆர்டர், அரச கட்டளை. நாளை சபைக்கு வரக்கூடிய வித்வத் ஜன கோலாகலனோடு நீங்கள் போட்டியிட்டு பாட வேண்டும். இது அரச கட்டளை. அவரு முருகன் சந்நிதியில. ஆமாம், திருச்செங்கோட்டில் முருகனுக்கு பேர் தெரியுமா? செங்கோட்டு வேலன். இந்த கோயில் கட்டின முத்துக்கருப்பன் செட்டியாருடைய அப்பா பேர் தெரியுமா? வேலன் செட்டியார்.
வேல் வச்சு பூஜை பண்றாங்களே, அது தெரியுமா உங்க ஊருக்காரர்களுக்கு? தெரியும். புரியுதா? வேல், வெல்வது வேல், கொல்வது கோல். நகரத்தார்கள் வேலை தூக்கி கொண்டு சிங்கப்பூருக்கு போனாங்க 1821. வேல் தான் அடிப்படை, வேல் தான் எல்லா ஊருக்கும், வேலை வச்சுத்தான் வழிபாடு. அமெரிக்காவில் நியூ ஜெர்சின்னு ஒரு ஊர், நம்ம பிள்ளைகள் எல்லாம் இங்கே இருந்து ஒரு வேல் கொண்டு போய் அங்கே வச்சு ஒரு கோயிலுக்கு இடம் வாங்கி கோயில் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்போ 2 மாதத்துக்கு முன்னால பார்த்தேன், முருகன் விக்கிரகம், பிள்ளையார் விக்கிரகம் எல்லாம் வந்தாச்சு. வேல் தான் அடிப்படை, வெல்வது வேல். சரி, திருச்செங்கோட்டு முருகனுக்கு என்ன பேரு? செங்கோட்டு வேலன். இன்னொன்று தெரியுமா? அவருக்கு ஒரு நாளைக்கு எத்தனை முறை அபிஷேகம் நடக்கும்? திருச்செங்கோட்டு. என்னம்மா இவ்வளவு நேரம் பதில் சொன்னீங்கல்ல, சந்தோஷம். ஏன் தெரியுமா கேள்வி கேட்கறது? மனசுல தங்கும். இல்லாட்டி இந்த கதையில வாங்கி அந்த கதையில விட்டுட்டு போயிருவீங்க. திருச்செங்கோட்டு வேலனுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை அபிஷேகம்? சைபர் அபிஷேகம் கிடையாது. நவபாஷாணம், பழனி மாதிரி. பழனியிலையாவது நவபாஷாணத்துக்கு வெளியில கோட்டிங் உண்டு, இங்க கோட்டிங் கிடையாது, வெள்ளை வெளேர்னு இருப்பார். அதனாலே செங்கோட்டு வேலருக்கு அபிஷேகம் கிடையாது. பக்கத்திலே அர்த்தநாரீஸ்வரர், அவருக்குத்தான் அபிஷேகம் பூரா. போய் பாருங்க, ரொம்ப அழகா இருப்பார். மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெஞ்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயற்பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனை அந்த நான் முகனேன். பெருமா ஒரு கஞ்சப்பைய முருகனை பார்க்கறதுக்கு 4000 கண் கொடுக்காம எனக்கு 2 கண்ணை மட்டும் கொடுத்து விட்டானே. முருகனை பார்க்க எத்தனை கண்ணு வேணுமா? 4000 கண்ணு வேணுமா? எனக்கு 2 கண்ணை கொடுத்ததுனால இந்த பெருமா யாரு? கஞ்சன். கஞ்சன்னா தெரியுமா? என்னம்மா? சிக்கனம்னா தெரியும், கஞ்சத்தனம்னா தெரியுமா? கரண்ட் இருக்கிற போது ஃபேனை போடாம விசிறிய வச்சு விசிறிக்கிட்டே இருக்கிறானே, இவன் சிக்கனம். விசிறிய வச்சு விட்டு தலையை ஆட்டுறான் பாருங்க, இந்த கடங்காரன் கஞ்சே. என்ன விசிறி உடைஞ்சு போகப்படாதான். அட பாவி, நீ போற போது என்னத்தடா கொண்டுகிட்டு போற? புரியுதா? பெருமா கஞ்சன். கஞ்சன்னா தெரியுமா? கஞ்சம்னா தாமரை. பெருமா தாமரைகளை இருக்கிறதுனால அவனுக்கு கஞ்சன்னு ஒரு பேரு. 2 கண்ணை கொடுத்ததுனால கஞ்சன்னு ஒரு பேரு. 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே. திருச்செங்கோட்டு வேலன். கடிதாசி போயிடுச்சு. புலவர் முருகன் காலடியில விழுந்தவர் அரச கட்டளையை பார்த்தார். முருகா, இந்த போட்டியெல்லாம் எனக்கு பிடிக்காதே, நான் என்னத்தையா பாட போறேன்? நான் ஒன்ன பாடுறவன், இனி எதை பாடுறது? காலில் விழுந்து அழுதார். பொறுப்பை முருகன் எடுத்துக்கிட்டான். அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 4:30-5 மணி, அந்த வித்வஜன கோலாகலன் அடுத்த ஊர்ல இருந்து பல்லக்கில் வர்றான். முன்னாலே 50 பேர், பின்னாலே 50 பேர். அவன் பெரிய ஆளுங்க. என்ன திருவிளையாடல் ஞாபகத்துக்கு வருதா? புரியுதா? அவ்வளவு பேர் எல்லாம் அப்படி போறாங்க. இந்த மலை கிட்ட வந்தான். ஏய், இந்த மலைக்கு என்னடா பேரு? சர்ப்பசைலம். சர்ப்பசைலமா? அப்படின்னா பாம்பு மலை. பாம்பு படமெடுத்து ஆடணுமே, இந்த மலை ஏண்டா படமெடுத்து ஆடாம நிக்குது? இதான் படிப்பு. சர்ப்பம்னா பாம்பு, பாம்பு படம் எடுக்கணும், இந்த மலை படம் எடுக்கல. ஏன்? பாட்டு வந்துருச்சு. இம்முன்னா பாட்டு வந்துடும், பளிச்சுன்னு பாட்டு வரும். சமரமுகத்திருச்செங்கோடு சர்ப்பசைலம் என்னில் அமரில் படம் விரித்து ஆடாதது என்னை.
சமரமுகத் திருச்செங்கோடு சர்ப்ப சைலம் என்னில் அமரில் படம் பிரித்து ஆடாதது என்னை. இதுக்கு பேரு சர்ப்ப சைலம்னு சொன்னா ஏண்டா படம் எடுத்து ஆடலை? பாட்டு நின்று வச்சு. இவனுக்கு பழக்கம் எப்படி தெரியுமா? முதல் 1.5 வரியில் கேள்வி கேட்பேன், அடுத்த 2.5 வரியில் பதில் சொல்லுவேன். அப்படி பாடக்கூடியவன். இப்போ கட்டளை கலித்துறை எழுத்தண்ணி பாடுற பாட்டு ஆரம்பிச்சுட்டான். பாட்டு வரல, 1.5 வரி நின்று போச்சு. என்னடா இது வரைக்கும் பாட்டு மடமடன்னு கொட்டும். இம்மென்னு முன்னே 700 800 அம்மென்றால் 1000 பாட்டு வரும். நின்று போச்சு. ஏன் நின்று போச்சு? கொடுத்தவன் நிறுத்திவிட்டான். யாரு கொடுத்தா? யாரையா கொடுத்தா? முருகன் கொடுத்தா. முருகன் கொடுத்தாத்தான் பேச்சு வரும். முருகன் கொடுக்கலன்னா சத்தியமா பேச்சு வராது. சிவாஜி கணேசன் நல்லா பாடினாரு. சிவாஜி கணேசனா பாடினாரு. பின்னால TM சௌந்தரராஜன் பாடினான். ஐயா சிவாஜி பாடினா ஆறு கேட்கிறது. கொடுத்த முருகன் நிறுத்தி விட்டான். தூங்கையில வாங்குகிற மூச்சு கொஞ்சம் சுழி மாறி போனாலும் போச்சு போச்சு. பாட்டு வரல. என்னடா ஒரு பாட்டு ஆரம்பிச்சேன், பாட தெரியல, எனக்கு என்ன பல்லக்கு? கீழே இறங்கிட்டான். அவனை பாராட்டணும் இல்லை? கோபமா வருது. இன்னும் இந்த ஊருக்கு வந்த உடனே என்னுடைய பாட்டு இப்படி ஆயிப்போச்சே. எதிர்த்தாப்புல ஒரு மாட்டுக்கார பையன் வர்றான். கையில் ஒரு கோல், வேல் இல்லை கோல் வர்றான். நீங்க யாரு? இந்த இவரை பார்த்து, ஏன்பா நீ யாரு? நான் மாட்டுக்கார வேலன். என்ன எம்ஜிஆர்கிட்ட போகுதா புத்தி? பழைய படம் வந்துச்சு அந்த காலத்தில், மாட்டுக்கார வேலன். மதுரை சிந்தாமணி டாக்கீஸில் 1 வருஷம் ஓடுனுச்சு அந்த காலம். மாட்டுக்கார வேலனா வந்து நிற்கிறான் முருகன். நீங்க யாரு? நான் ஒரு புலவன். ஓ புலவனா? புலவன்னா உங்களுக்கு பாடத் தெரியணுமே. ஆமா பாடத் தெரியணும். ஏன் இப்படி நிற்கிறீங்க? இந்த மலை சர்ப்ப சகிலம்னு சொன்னாங்க. பாட ஆரம்பிச்சேன், 1.5 வரி பாடினேன், பாட்டு நின்று போச்சு. நின்று போச்சா? புலவருக்கு பாட்டு நிற்குமா? அதான் புரியல, தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாம் அந்த பாட்டை சொல்லுங்க, நான் வேணா முடிச்சு கொடுக்கவா? நீ மாடு மேய்க்கிற பய, நீ எம்பாட்டை முடிச்சு கொடுக்குறியா? இந்த திமிர் இருக்குமில்ல உள்ளுங்க. மனுஷன் கெட்டது எதால? திமிரால. நான் பேசினேன், நான் பாடினேன், நான் சம்பாரிச்சேன், நான் யாரு தெரியுமில்ல? நீ யாரு? விழுந்தா போனா யாரா இருந்தா யாருக்கு என்ன? இன்னும் நான் யாரு தெரியுமில்லங்கிற. அட கடவுளே, புரியுதா? இப்படி ஒடுங்கிட்டேன். எம்பாட்ட நீ முடிக்கிறியா? சொல்லுங்க. சொல்ல ஆரம்பிச்சார் புலவர். சமரமுகத் திருச்செங்கோடு சர்ப்ப சைலம் என்னில் அமரில் படம் விரித்து ஆடாத தென்னை. அதுக்கப்புறம் வரமாட்டேங்குது. ஆடாத தென்னை, தென்னை மாதிரி நிற்கிறேன், பாட்டு வரல. இவ்வளவுதானா? நான் முடிக்கட்டுமா? முடி. என்ன கேட்டாரு? பாம்பு மலை என்ன படம் எடுத்து ஆடணும் இல்லை? படம் எடுக்கலை இல்லை. ஏன்? முருகன் பதில் சொல்றான். மேலே முருகன் இருக்கிறான், அவன் மயில் வாகனம் இருக்கு, மயில் வாகனம் கொத்துமுன்னு பயந்து பாம்பு படம் எடுக்காம கிடக்குன்னா. சரியா போச்சு அர்த்தம்? இப்ப பாட்டை முடிக்கவா? சமரமுகத் திருச்செங்கோடு சர்ப்ப சைலம் என்னில் அமரில் படம் விரித்தாடாததென்னை அகுது ஆய்ந்திலையோ? இது தெரியலையா? நமரன், நமரன்னா நம்மாளு. முருகன் அவனை பாடுறான். நமரன் குரவள்ளி பங்கன் எழுகரை நாட்டுயர்ந்த குமரன் திருமுருகன். அதுக்குத்தான் வந்தேன். குமரன் திருமுருகன் மயில் வாகனம் கொத்துமென்றே. மயில் வாகனம் கொத்தும் என்று சர்ப்ப சைலம் படம் எடுத்தவே காலில் விழுந்துட்டான் புலவன். ஐயா நீ யாரு? நான் மாட்டுக்காரன். நீ பெரிய பாட்டுக்காரன். நீ மாட்டுக்காரன் இல்லை. உனக்கு எந்த ஊரு? இந்த ஊரு.
இந்த ஊரில் ஒரு பெரிய பண்டிதர், நாளைக்கு கூட அவரோட யாரோ ஒருத்தன் வித்துவத் ஜன கோலாகலன்னு பேரான், அவன் நாளைக்கு வந்து அவரோட போட்டி போட்டு பாட போறானா. பாவம், நான் அவர்கிட்ட கொஞ்ச காலம் படித்தேன். என்னை பார்த்தாரு, போடா முட்டா பயலே, உனக்கு தமிழ் வராது, ஞான சூன்யம், போடா அப்படின்னு விரட்டி விட்டாரு. நான் மாடு மேய்ச்சிக்கிட்டு திரிகிறேன். இந்த ஆளுக்கு எப்படி இருக்கும்? அவர் விரட்டனவனே இந்த போடு போட்டா நம்மளை நாளைக்கு அவர் என்ன பாடுபடுத்துவார்? ஒரு ஓலை எடுத்தான், ஒரு மாட்டுக்கார பையன் பாடிய பாட்டுக்கு வித்வத் ஜன கோலாகலனுடைய புகழ் பெருமை கீர்த்தி அனைத்தும் சமர்ப்பணம் எழுதி கொடுத்துட்டு ஓடி போயிட்டேன். இப்ப சொல்லுங்க, முருகன் பெரும்பெயர் முருகனா இல்லையா? கடைசியில் என்ன வந்தது? நமரன் குறவள்ளி பங்கன் எழுகரை நாட்டுயர்ந்த குமரன் திருமுருகன் மயில் வாகனங்கொத்துமென்றே. உன்னாலே சரவண பவான்னு 6 எழுத்த சொல்ல முடியலையா? ஆமா சார். நமசிவாயன்னு 5 எழுத்த சொல்ல முடியலையா? ஆமா சார். முருகான்னு 3 எழுத்தையாவது சொல்றா. ஒரு தரம் முருகான்னு சொன்னா போதும். ஒரு ஊர்ல ஒரு ராஜா, இந்த ராஜா ஒரு நாள் தேரில் வர்றார். ஒரு கண்ணுக்குட்டி குடுக்கல வந்துருச்சு. முன் சக்கரத்தில் விழுந்தா இவர் தப்பு, பின் சக்கரத்தில் விழுந்தா கன்றுக்குட்டியினுடைய தப்பு. அது பின் சக்கரத்தில் விழுந்து இறந்து போச்சு. ராஜாவுக்கு கண்ணீர் வருது. நேர குருநாதர் காலில் போய் விழணும். குருநாதர் ஒரு ரிஷி வந்துட்டார். குருநாதர் குளிக்க போயிட்டார். இல்லை, குருநாதர் பையன் மட்டும் இருந்தான். பையனை பார்த்தார். மகாராஜா காலில் விழுந்துட்டார். என்னன்னு கேட்டான். வர்ற வழியில் ஒரு கண்ணுக்குட்டி என் தேரில் குறுக்கில் விழுந்துருச்சு, இறந்து போச்சு. இந்த பாவம் எனக்கு, அதை மாற்றணும், என்னமாவது பரிகாரம் உண்டா? அந்த பையன் சொன்னான், முருகான்னு 3 தர சொல்லு. மனசு உருகி கண்ணீர் வர முருகான்னு 3 தர சொல்லு. முருகா முருகா முருகா, ஒருகால் முருகா பரமா குமரா, உயிர்கா எனவோர் அருள் தாராய், முருகா எனவோர் தரமோது அடியார் முடிமேல் இணைதாள் அருள்வோனே. திருப்புகள். ஒரு தரம் முருகா, 3 தரம் சொல்லு. சொல்லியாச்சா? போ. ராஜா போயிட்டார். இந்த பையனுக்கு 15 வயசு. உட்கார்ந்துருக்கான். அப்பா வந்துட்டார். என்னடா வீட்டு வாசப்படியில் தேர் வந்துட்டு போன தடம் தெரியுது? அவர் புத்தியை பாருங்க. தேர் வந்துட்டு போன தடம் தெரியுது. மகாராஜா வந்தார். என்ன விஷயம்? ஒரு கண்ணுக்குட்டி இறந்து போச்சான். பரிகாரம் கேட்டார். நீ என்னடா சொன்ன? 3 தரம் முருகான்னு சொல்லு அப்படின்னு சொன்னேன். அட பாவி, கெடுத்தியே, உனக்கு அறிவு இருக்கா? இவ்வளவு காலம் உனக்கு ஞானம் சொல்லி கொடுத்து வீணா போச்சேன். 16 வருஷத்து படிப்பு வெட்டி தண்டமா போச்சே. பையன் வெலவெலத்துட்டான். நான் என்ன தப்பு பண்ணினேன்? நீ பண்ணது தப்புடா. அப்பா, என்ன தப்பு? 1 தரம் முருகான்னு சொன்னா போதும்டா, 3 தரம் முருகான்னு சொன்னியே. மருந்து மாத்திரை டோஸ் அதிகமா போகப்படாதரா, ஓவர் டோஸரா. புரியுதா? டாக்டர் 1 மாத்திரை போட சொன்னா 1 மாத்திரை தானையா போடணும். டப்பாவோட போட்டா என்ன ஆகும்? முடிஞ்சிடும். அவ்வளவுதானே? 1 தரம் முருகான்னு சொன்னா போதுமே. நீ என்னடா 3 தரம் சொல்லுன்னு மதிப்பு தெரியாம பேசிவிட்டேன். காலில் விழுந்துட்டான். நீ பண்ணது தப்பு, உனக்கு அடுத்த பிறவி உண்டு, அடுத்த பிறவியிலே முருகன் பெயர் உனக்கு வந்து சேரும். அடுத்த பிறவி அவன் வேடனாக பிறந்தான். குகன் என்று பெயர். எங்கேயோ கேட்டாப்புல இருக்கா? குகன் எங்கே வர்றான்? ராமாயணம். ராமனுடைய தோழன், ராமனுக்கு சகோதரன், வேட்டுவன் குகன். குகனுங்கிறது யாருக்கு பேரு? முருகன் பேருங்க.
ஏன் தெரியுமா? நம்ம அந்த காலத்தில் ஒன்றும் போடாமல் திரிஞ்சோமா, மலையில் திரிஞ்சோம், குகையில் இருந்தோம். இந்த சிங்கம் புலியெல்லாம் வந்தால் நமக்கு பயம், அதையெல்லாம் நம்ம வேட்டையாடணும். ஒரு வேலாயுதத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். சிங்கம் புலி வந்தால் குத்துனோம், அந்த வேலாயுதத்தை குகையில் ஊனி வச்சோம். அதான் நமக்கு சாமி. அதுதான் பின்னால வேல் வழிபாடு. குகையில் இருந்ததுனால முருகனுக்கு என்ன பேரு? குகன். இந்த மனசு இருக்குல்ல, இது குகையா இல்லையா? குகை தானே. இங்கே என்ன டியூப்லைட்டை போட்டு வச்சிருக்காங்க, குகன். இன்னொன்று தெரியுமா? அம்மா வயிற்றுல எத்தனை நாள் குழந்தை? 300 நாளெல்லாம் கிடையாது. இருந்தால் அம்மா தாங்க மாட்டா. ஒரு வழக்கத்தை 270 நாள், 27 நட்சத்திரம் இன்ட்டு 10 மாதம், அப்படி பெருக்கணும். 270 நாளையில் குழந்தை முழு வளர்ச்சி. குழந்தை வயிற்றில் இருக்கு, ஆன்மா குழந்தை. முருகன் பக்கத்தில் இருக்கான். இந்த குழந்தையோட முருகன் பேசுகிறான். கேளுங்க. அப்பா, நான் இதுவரைக்கும் உங்கூட இருந்தேன். இப்போ நீ உங்கள் அம்மா வயிற்றை விட்டு வெளியில் போக போகிற. இனிமே நீ என்னை கூப்பிட்டா வருவேன், கூப்பிடலைன்னா வரமாட்டேன். யார் சொல்கிறா? முருகன். இந்த குழந்தை அவனை பார்க்குது. என்னை நீ தான் காப்பாற்றணும், இதுவரைக்கும் நீ தான் என்னை காப்பாற்றினே, நீ தான் இங்கே இருக்கிறவன் என் கூட, உனக்கு குகன்னு பேர். நான் எனக்கு கஷ்டம் வந்தா உன் பேரைத்தான் சொல்லி கூப்பிடுவேன். ஒழுங்காத்தான் இருந்துச்சு அம்மா வயிற்றுக்குள்ளே. வெளியில் வந்துதா, வெளிக்காத்து பட்டுதா, ஒரு மாதிரி ஆச்சா, பயமா இருக்கா? யாரு பேரை சொல்லி கூப்பிடணும்? குகன் பேரை சொல்லி கூப்பிடணும். குகா 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 குகா. அழுதது நம்மாளு குவா குவான்னு அழுகுதுன்னு கதையவே மாத்திவிட்டேன். அது என்ன சொல்லி அழுதுதும்மா? குகா குகா குகா. நம்ம ஆளு குழந்தை குவா குவான்னு அன்னைக்கு ஒளிஞ்சுது முருகன் நினைப்பு. புரியுதா? அவனுக்கு என்ன பேரு? குகன். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய். பொறுபுங்கவரும் புவியும் பரவும் குருபுங்கவ என் குண பஞ்சரனே. சரி, திருப்பரங்குன்றம் மதுரை உங்களுக்கு எல்லாம் தெரியும். மதுரையிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள திருப்பரங்குன்றம். அந்த காலத்தில் நக்கீரர்னு ஒருத்தர், உங்களுக்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்குமே. திருவிடையாடல் பார்த்தவங்களுக்கெல்லாம் நக்கீரரை தெரியும். நக்கீரா என்ன சிவாஜி கணேசன் குரல் கேட்குதா? கேட்குது இல்ல? நக்கீரா. அதான் அந்த நக்கீரர் அந்த காலத்தில் திருப்பரங்குன்றத்துக்கு போறார். திருப்பரங்குன்றத்தில் கீழே ஒரு குகை, குகைக்கு பக்கத்தில் ஒரு சுனை, சுனையில் குளிச்சார். பூஜை பண்ணித்தான் சாப்பிட்ற பழக்கம். மலை பாறை, சின்ன பாறை, பாறையில் உட்கார்ந்தார். சிவபூஜை ஆரம்பிச்சிட்டார். பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தாரா. பின்னால ஒரு மரம், அரச மரம், இவ்வளவு பெரிய இலை. ஒரு இலை மேலே இருந்து கீழே விழுந்தது. பாதி இலை தண்ணியில் விழுந்தது, பாதி இலை தரையில் விழுந்தது. தண்ணியில் விழுந்த இலை மீனாக மாறி உள்ள இழுக்குது. தரையில் விழுந்த இலை பறவையாக மாறி மேலே பறக்குது. எது ஜெயிக்கும்? மீன் இழுக்குது, பறவை பறக்குது, ரெண்டும் சண்டை போடுது. பூஜையிலையா மனசு போகும்? அவ்வளவுதான். சிவ பூஜையை விட்டுட்டார். எது ஜெயிக்க போகுது? உங்களுக்கெல்லாம் நான் சொன்னது புரியுதா? இன்னும் புரியலை. அந்த பறவை மேலே பறக்குதில்ல, அது என்ன? அந்த மீன் கீழே இழுக்குதில்ல, அது என்ன? இந்த உலகத்தில் பொண்டாட்டி, புள்ளகுட்டி, பொன்னாடை, அமைச்சர் பதவி இது போதும் அப்படின்னு நினைக்கிறவனெல்லாம் பிறவி கடல்ல கிடக்கிற மீன் கீழே இழுக்குது. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இறைவன் திருவருள் வேண்டும். அவன் மேலே பறக்கிற ஞானப்பறவை.
நமக்கு வாழ்க்கையில் ரெண்டு இருக்கா இல்லையா? சில நேரம் கோயிலுக்கு வந்தால் நிம்மதியாக கடவுளை கும்பிட்டு நல்லா போய் சேரணும்னு நினைக்கிறோம். வீட்டுக்கு போனால் அந்த வியாபாரம் இந்த வியாபாரம், அதை தூக்கி இதில் போட்டு இதை தூக்கி அதில் போட்டு நினைக்கிறோமா இல்லையா? நமக்கு ரெண்டும் இருக்குல்ல, நமக்குள்ள மீனும் இருக்கு பறவையும் இருக்குல்ல. இந்த உலகம்தான் எல்லாம்னு நினைக்கிறது மீன், கடவுள் திருவடியை நினைக்கிறது பறவை. அது மேலே இழுக்குது, இது கீழே இழுக்குது, ரெண்டும் சண்டை போடுது, நம்ம மனசுல உள்ள சண்டை. நக்கீரர் பார்த்தாரா, பூஜையை பாதியில் விட்டுட்டார். ஒரு பொம்பளை பூதம், அதுக்கு பேர் தெரியுமா யாருக்காவது? ஒரு பெண் பூதம், கர்க்கி முகின்னு பேர். என்ன பேரு? கர்க்கி முகி. இதெல்லாம் எங்க சார் கண்டுபிடிச்சிங்க? வாரியார் சாமி சொன்னார். கிருபானந்த வாரியார் சாமி போட்ட பிச்சை நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம், மறக்காதீங்க. பூதத்துக்கு என்ன பேரு? கர்க்கி முகி. இவரை தூக்கி தோளில் வச்சிருச்சு. அந்த பூதத்துக்கு சாபம் என்ன தெரியுமா? சிவபூஜையை இந்த மாதிரி பாதியில் விட்டவன் 1000 பேர் சேர்ந்தா பூதத்துக்கு ஒருவேளை சாப்பாடு. அது ரொம்ப நாளா தேடி 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 இதுவரைக்கு 999 பேரை கொண்டாந்துருச்சு. இன்னும் ஒரு ஆள் கிடைச்சா அதுக்கு காலம்பர பிரேக்ஃபாஸ்ட். பூதத்துக்கு பசிக்கும் இல்ல, சந்தோஷம். நம்ம நக்கீரர் மாட்டிக்கிட்டார். வேடிக்கை பார்த்தீங்களா? சிவபூஜையை பாதியில் விட்டவன் 999 பேர் கிடைக்கிறதுக்கு பூதத்துக்கு பல வருஷம் ஆகியிருக்கு. இப்போ வந்தா ஒரு நாளைக்கு 1000 பேரை பிடிக்கலாம். நம்ம என்ன சிவபூஜையா பண்ணுறோம்? ஐயா நான் சொல்றது பொய்யா உண்மையா? சிவபூஜையில் உட்கார்றேன், நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, இது அடிக்குது. அதுதான் நேரங்காலம் தெரியாதே. நான் சிவபூஜை பண்ணுறேன், நீங்கள் அப்புறம் பேசுங்க. கோகலியாண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட. திரும்ப அடிக்குது. திரும்ப நான் சிவபூஜை பண்ணுறேன், அப்புறமா பேசுங்கோ. சிவபுராணம் எத்தனை வரின்னு தெரியுமா? 95 வரி. கரெக்ட். 95 வரி சிவபுராணத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 94 முறை அடிச்சிருச்சு. சிவபெருமான் கேட்பாரா மாட்டாரா? ஏண்டா பூஜை பண்ணனியா ஃபோன் பண்ணனியா? கேட்பாரா இல்லையா? பண்றமா இல்லையா? அதனால அந்த காலத்தில் 999 பேர் கிடைக்கிறதுக்கு அத்தனை வருஷம் பூதத்துக்கு ஆகியிருக்கு. இன்னைக்கு வந்தா ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் பிடிக்கலாம். பூதம் தோளில் தூக்கிருச்சு, குகையில் கொண்டே தள்ளிருச்சு. அங்கே 999 பேர் குண்டு குண்டா உட்கார்ந்துருக்கேன். பூதம் அத்தனை பேருக்கும் சோறு போட்டு வளர்த்துருக்கு. ஏன்? அது சாப்பிட்றதுக்கு. இந்த ஆடி மாதம் சதுரகிரிக்கு கொண்டு போகிறதுக்கு ஆடு வளர்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எதுக்கு ஆடு வளர்க்குறேன்? இவன் சாப்பிட்றதுக்கு. பூதம் அப்படி வளர்த்துது. எல்லாம் சந்தோஷம். இந்த ஆள் வந்தாரா, ஐயோ 1000வது ஆள் வந்துட்டானே, இனிமே பூதம் நம்மளை சாப்பிட்டுருமே, ஏன்யா நீ வராமல் இருக்கப்படாதா? இவருக்கு புரிஞ்சு போச்சு. பூதம் குளிக்க போயிடுச்சு. நல்ல வேளை, குளிச்சுட்டு சாப்பிட்ற நல்ல பழக்கம் பூதத்துக்கு இருந்திருக்கு. இல்லைன்னா விவகாரம் தான். குளிக்க போயிடுச்சு. இவரை பார்த்து எல்லாரும் திட்டுறாங்க. கவலைப்படாதீங்க, முருகன் காப்பாற்றுவான். நக்கீரர் அப்படி உட்கார்ந்தார், முருகனை நினைக்கிறார். உலகம் உவப்ப வலநேர்வு தெரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவர இமைக்கும் சேண்மிளங்க விரொளி உருணர் தாங்கிய மதனுடையினோன்றாள் செருணர் தேய்த்த செல்லுரள் தடக்கை மறுவில் கற்பின் வானுதல் கணவன். இதெல்லாம் திருமுருகாற்றுப்படை. மடமட மடன்னு பாட்டு கொட்டுது. 6 படை வீட்டையும் பாடிவிட்டார். அது என்னங்க 6 படை வீடு? நம்ம இன்னைக்கு படையப்பான்னு போட்டு 6 படை வீடுன்னு சொல்லி 6 இடத்துலையும் முருகன் சண்டைக்கு போனான்னு சொல்லி அதெல்லாம் பொய்.
இந்த 6 படை வீட்டில் எங்கேயுமே முருகன் சண்டைக்கு போகலை. எழுதி வச்சுங்க. இல்லைங்க. அப்போ 6 படை வீடுன்னா என்ன சார் அர்த்தம்? படை வீடு கதிர்காமம் மட்டுமே. படையெடுத்து போய் சண்டைக்கு இருந்த ஊர் கதிர்காமம் இலங்கை. திருச்செந்தூர்ல போய் இருந்தாரே தவிர சூரனுக்கு இவருக்கு அங்கே சண்டையே நடக்கலை. சண்டை எங்கே நடந்தது? தண்ணிக்குள்ள, கடல்ல, வீர மகேந்திரபுரத்தில். அது இலங்கை தாண்டி. இப்போ வேற வழி இல்லாம திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம்னு சொல்லிக்கிட்டு நம்ம இருக்கிறோம். அப்போ 6 படை வீடுன்னா என்ன சார் அர்த்தம்? திருமுருகாற்று படையின்னா என்ன தெரியுமா? ஆற்று படையின்னா வழிகாட்டுறது. 6ன்னா வழி, 6ன்னா ரிவர்ல வழி. ஏன் சார் 6? காவேரி 6, கங்கை 6, அதுக்கும் 6ன்னு பேரு, வழிக்கு 6ன்னு பேரு. ஏன் அப்படி பேர் வச்சான்? ஏன் தெரியுமா? மலையில 6 ஓடி வரும். 6 காட்டில் ஓடும். காற்றில் ஓடின 6 ஒரு நாளைக்கு வத்தி போகும்ல. வத்தி போனதுக்கு அப்புறம் 6 ஓடின பாதை நடந்து போறாப்புல வசதியா பாதை ஆயிடும். அதனால பாதைக்கு 6ன்னு பேர் வச்சான். புரியுதா? 6ன்னா என்ன அர்த்தம்? வழி. வழி. போகாறு ஆகாறு திருவள்ளுவர் சொல்லுவார். ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை. வர்ற வழி குறைஞ்சா கூட தப்பில்ல, நீ சிக்கனமா செலவழிச்சா தப்பிச்சுக்கலாம். 6ன்னா பணம் வர்ற வழி, ஆகாருன்னா பணம் வர்ற வழி, போகாருன்னா பணம் போற வழி. அப்ப திருமுருகாற்று படையின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆளு முருகன்கிட்ட போய் பரிசு வாங்கிட்டான். புலவன் வயிறார சாப்பிட்டு 2-3 யானை நிறைய திரவியம் கொண்டுகிட்டு கம்பீரமா வர்றான். பசியோட ஒரு புலவன் எதிர்த்தாப்புல வர்றான். அவன் இவனை பார்த்துட்டான். இவன் அவனை பார்த்து, இந்தாப்பா இவ்வளவு பசியோட போறியே, அங்கே போ, முருகன்னு ஒரு கடவுள் இருக்கார், அவர்கிட்ட போ, உனக்கு நிறைய கொடுப்பார். இவன் கேட்குறான், முருகன் எங்கே இருக்கார்? அவன் வழி காட்டுறான். திருப்பரங்குன்றத்துக்கு போ, அங்கே இருக்கார். போ முடியாட்டி திருச்செந்தூருக்கு போ, அங்க பார்க்கலாம். அங்கேயும் பார்க்க முடியாட்டி திருவாவினன்குடி பழனிக்கு போ, அங்கேயும் முடியலைன்னா திரு ஏரகம் சுவாமி மலைக்கு போ, அதுவும் முடியலைன்னா எல்லா குன்றுகள்லையும் அவனை பார். குன்றுகள்லையும் பார்க்க முடியலைன்னா சோலைகள்ல எல்லாம் பார். தட்டுப்படுவான். அவன்கிட்ட போ, காலில் விழு, அள்ளி கொடுப்பான். அவன் கொடுத்தான்னா வேற யார்கிட்டையும் போக வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது. நான் சொன்னது புரியுதா? சில பணக்காரங்க நம்ம போய் கேட்டால் 5 கோடி வச்சிருக்கிறவன் 500 ரூபா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு கொடுப்பான். எந்த வள்ளலாவது இருந்த காசை பூரா அள்ளி கொடுத்ததா சரித்திரம் உண்டா? கிடையாது. பாரி கூட பரம்பு மலையை கொடுக்கல. ஒரே ஒருத்தர் தான் இருந்த சொத்தையெல்லாம் அள்ளி கொடுத்து சாகுற பொழுது ஒன்றும் இல்லாம பாப்பரா இறந்து போனவர் உலக சரித்திரத்திலேயே ஒரே ஒரு வள்ளல். அவருக்கு பெயர் டாக்டர் அழகப்ப செட்டியார். 10 கோடி ரூபா 10 வருஷம். 1947 இருந்து 1957க்குள்ள 10 வருஷத்துல 10 கோடி ரூபா. அப்ப 10 கோடி. 47 to 57 எத்தனை பவுன் வாங்கலாம் யோசிங்க. அப்படி கொடுத்த ஒரே ஆள். சாகர பொழுது செட்டியார் பேர்ல ஒரு பைசா கூட பணம் இல்லை சார். அவங்க பாட்டனார் வீடு அதையும் பெண்கள் கல்லூரி விடுதிக்கு எழுதி கொடுத்தாச்சு. பேலஸ் போச்சு. செட்டியார் சாகிற பொழுது ஒண்ணுமில்லாம இறந்த ஒரே வள்ளல் அவர்தான். முருகப்பெருமான் அப்படி கொடுப்பானா? நீ போய் கேட்டா ஒரு நீ ஆக தோன்ற, உலகத்திலேயே ஒரு ஆளு நீதான் அப்படின்னு எல்லாரும் சொல்ற மாதிரி உனக்கு வாரி கொடுப்பான் முருகன். இதுக்கு பேரு தான் சார் திருமுருகாற்று படை. இதுல முருகனை பத்தி
ஒரு 20 வரி பிரார்த்தனை மாதிரி பாடுறார் நக்கீரர். மாலை மார்ப நூலறி புலவர் செருவில் ஒருவர் பொறுவிரல் மல்ல அந்தணர் வெறுக்கை அறிந்தோர் சொல்மலை மங்கையர் கணவர் மைந்தர் ஏரே வேல்களு தடக்கை சால்பெருஞ்செல்வ குன்றம் கொன்ற குன்றா கொற்றத்து விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவர் பலர்புகழ் நன்மொழி புலவர் ஏரே அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருக. அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருக. பெரிய பேர் முருகனுங்கிற பேர். அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருக. அங்க உள்ள தலைப்பு தான் இப்ப நம்ம கொடுத்தது. இருங்க, அந்த கதையை முடிச்சு விடுறேன். இப்போ நக்கீரர் பாட ஆரம்பிச்சாரா? பூதம் குளிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கு. கடைசி முடிக்கிறார். என்ன சொல்லி முடிக்கிறார் தெரியுமா? பழமுதிர் சோலைக்கு வந்துட்டார். அழகர் கோயில். அங்கே ஒரு அருவி கொட்டும். அந்த அருவியை பாடுறார். இழும் என இழிதரும் அருவி பழமுதிர் சோலை மலை கிழவோனே. பழமுதிர் சோலை மலைக்கு தலைவனே. கிழவோன்னா 2 அர்த்தம். ஒன்று தலைவன் அர்த்தம், இன்னொன்று வயசான கிழவன் அர்த்தம். கிழவன்னா தலைவன். இவர் தலைவன் பாடினாரா? முருகன் அங்கிருந்து அசரீரி வாக்கில் சொல்றான், யாம் கிழவனாகிய பின் அருள் செய்வோம். முருகன் என்னைக்கு கிழவன் ஆகிறது? அவன் என்னைக்கு இளமையானவன் என்று மகளாத இளமைக்கார திருப்புகள். இவர் பார்த்தார், பூதம் வந்துருச்சு, தப்பா பண்ணிவிட்டேன், தெரியாம பாடிவிட்டேன், இவன் இப்படி விளையாடுவான்னு எனக்கு தெரியாது. உடனே அடுத்த பாட்டு ஆரம்பிச்சார். குன்றம் எரிந்தாய் குறைகடலில் சூர்தடிந்தாய் புந்தலைய பூத பொறுபடையாய் என்றும் இளையாய். என்றும் இளையாய் என்ன அர்த்தம்? என்னைக்கு இளமையானவனே, யாருக்கு இளைக்காதவனே, என்றும் இளையாய் அழகியாய் ஏரூர்ந்தான் ஏரே உளையாய் என் உள்ளத்துறை. முருகன் காட்சி கொடுத்துட்டான். குன்றம் எரிந்ததுவும் குன்றப்போர் செய்ததுவும் அன்றங்கமரடர் தீர்த்ததுவும் இன்றென்னை கைவிடா நின்றதுவும் கற்பொதும்பில் காத்ததுவும் மெய்விடா வீரன் கைவேல். முருகன் வேலாயுதத்தை எடுத்தாச்சு. வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர் மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை. வேலாயுதத்தை எடுத்தான், அப்படியே பூதத்தின் மீது போட்டான். பூதத்துக்கு என்ன பேரு சொன்னேன்? கற்கிமுகி. மறக்கப்படாது. பேச்சுக்கு வந்தா போற பொழுது புதுசா ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு போகணும். இல்லைன்னா பேச்சு வீணா போச்சு. கற்கிமுகி மேல பாஞ்சுது. முருகா உன்னை ஒளிய ஒருவரையின் நம்புகிறேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன், பன்னிருகை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே. 5 முகந்தோன்றில் 6 முகந்தோன்றும். என்ன அர்த்தம்? சிவபெருமானுக்கு 5 முகம். ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்தியோஜாதம். முருகனுக்கு 6 முகம். சிவபெருமானை பார்த்தா முருகனை பார்த்தாப்புல. சிவனுடைய 5 முகம் தோன்றினால் முருகனுடைய 6 முகம் தோன்றும். இன்னொரு அர்த்தம், அஞ்சுதல்னா பயப்படுதல். பயப்படக்கூடிய முகம் தோன்றினால் முருகனுடைய ஆறுதல் தரக்கூடிய முகம் தோன்றும். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் 2 காலும் தோன்றும். முருகாய் பொதுவார் முன். என்னங்க எல்லா பாட்டிலையும் முருகன் முருகன் முருகனுங்கிறாரு. அதனால தான் பெரும்பெயர் முருகன்னு இன்னைக்கு தலைப்பு. ஆமா, முருகான்னா என்ன அர்த்தம்? ஒன்று கேட்கட்டுமா? உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு திருப்புகள் சொல்லவா? ஏறுமயிலேறி விளை யாடு முகம் ஒன்றே. தெரியுமில்ல? கொஞ்சம் பேருக்கு தெரியும். என்னம்மா தெரியுமில்ல? செட்டி நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு இது.
ஏறுமயிலேறி விளையாடு முகம் ஒன்றே, ஒன்றுங்கப்படாது ஒன்றே. ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே. கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம், தீர்த்த முகம் அல்ல. தீர்த்த முகம்னா இனிமே தீர்க்காதுன்னு அர்த்தம். தீர்க்கும் முகம் ஒன்றே. கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே. குந்துருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே. சரிதானா? மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே. வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே. ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும். ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. இதான் பாட்டு. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்? அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் போய் பாடுற பாட்டு. குன்னக்குடியில் இங்கே தேவகோட்டை ஆட்சி குன்னக்குடி முருகனுக்கு முன்னால் போய் இந்த பாட்டை பாட ஆரம்பிச்சிருச்சு. கோயிலுக்கு போனால் சாமி பாட்டு பாடணும், சாமியோட பேசணும். நம்ம ஊர்க்கதை ஆசாமியோட பேசப்படாது, சாமியோட பேசணும். அந்த ஆட்சி திருப்புகள் பாடுது, ஒவ்வொரு திருப்புகளா பாடுது. சந்ததம் வந்த தொடராலே ஐயர் கேட்கிறார், ஆகா திருப்பரங்குன்றம். தண்டை அணி வெண்டை எங்கின் கிணி சதங்கையும் திருச்செந்தூர். அபகார நிந்தை பட்டுழலாதே திருவாவினன்குடி. சினத்தவர் முடிக்கும் திருத்தணி. பாதிமதி நதி திருவேரகம். வஞ்சகலோபமூடர் குன்றுதோராடல். இந்த ஆட்சி திருப்புகள் படிச்சுக்கிட்டே போகுது. ஐயர் எந்தெந்த ஊருன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே போறார். அவரும் திருப்புகள் படித்தவர், விளையாட்டில் குன்றக்குடி. இந்த ஆட்சி இந்த பாட்டுக்கு வந்துருச்சு. இந்த பாட்டுக்கு ஏறுமயில் பாட்டுக்கு வந்துருச்சு. ஐயர் கேட்டுக்கிட்டே இருக்கார், இந்த ஆட்சி நல்லா பாடுது, குரல் இனிமையா இருக்கு. ஏறுமயிலேறி விளையாடு முகம் ஒன்றே. ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே. கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே. குந்துருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே. மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே. வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே. ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும். அர்ச்சகர் கேட்டுக்கிட்டே இருக்கார், ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும். ஆதி அவுக பெயர் அமர்ந்த பெருமாளே. ஆதி அவுக பெயர். ஆட்சி ஆட்சி பாட்டு தப்பு கேட்கிறார்ல அர்ச்சகர். ஆட்சி பாட்டு தப்பு. தப்பு இல்லையா, சரி. கடைசி வரி தப்பா பாடிவிட்டீங்க, அதான் ஐயா சரி. ஆட்சி ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே, அதுதான் பாட்டு. அட நான் சொல்ல மாட்டேன் ஐயா, அது எங்க செட்டியாரு பேரு. ஆதி அவுக பெயர் அமர்ந்த பெருமாளே. அருணாச்சலம் செட்டியார் சம்சாரம். முருகனையும் சமாளிச்சு செட்டியாரையும் சமாளிச்சு, புரியுதா? ஆதி அவுக பெயர் இலக்கணம் இடிக்காது சாமி, ஓசை இடிக்காது. ஆதி அவுக பெயர் அமர்ந்த பெருமாளே. ஆமா, அவர் அந்த காலத்தில் கணவன் பேரை மனைவி சொல்ல மாட்டா, தெரியுமா? ஏன் சொல்ல மாட்டா? சொன்னா மனசில் இருக்கவர் வாய் வழியா வெளியில போயிடுவாராம், போகப்படாதான். இப்போ கூப்பிடுறா, அப்படியாவது போகட்டும் அந்த ஆளு. இன்னைக்கு காலம் மாறி போச்சா இல்லையா? ஹாய் தான் இன்னைக்கு, பேரெல்லாம் போச்சு. இருங்க, இந்த பாட்டு ஏன் சொன்னேன்னு தெரியுமா? இந்த பாட்டுக்கு என்னங்க அர்த்தம்? முருகா, நீ மயில் மேல வந்த அப்பவும் ஒரு முகம்தான். ஈசனுக்கு ஞானோபதேசம் பண்ணன அப்பவும் ஒரு முகம்தான். சூரனை வதச்ச அப்பவும் ஒரு முகம்தான். வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்பவும் ஒரு முகம்தான். சரிதானே? அடியார்கள் துன்பங்களை மாற்றினாய் அப்பவும் ஒரு முகம்தான். எல்லாம் ஒரு முகம்தானே. அப்புறம் உனக்கு எதுக்கு ஆறு முகம்? நீ எப்பத்தான் ஆறு முகத்தோட வந்த? எல்லாம் ஒரு முகம்தானே. திருவேரகம் போய் பாருங்க, ஒரு முகத்தோட தான் அப்பாவுக்கு ஞானம் சொன்னார். வள்ளியை கல்யாணம் பண்ணிக்க வள்ளிமலைக்கு வந்த பொழுது ஒரு முகத்தோட தான் வந்தார். சூரனை வதம் பண்ண பொழுது ஒரு முகத்தோட தான் வதம் பண்ணினார். அப்புறம் எதுக்குயா உனக்கு ஆறு முகம்? இதான் பாட்டு. எதுக்கு ஆறு முகம்? தமிழ் எழுத்துக்களின் வடிவம் முருகன். தெரியுமா தெரியாதா? முக்கியமான செய்தி. தமிழ் எழுத்து எத்தனை சார்? இதெல்லாம் கேட்டால் யாருக்கு சார் தெரியும்? இங்கிலீஷ்னா 26ன்னு சடார்னு சொல்லிட்டு போயிடுவான்.
ஏன்னா நம்ம வெள்ளைக்காரனுக்கு பிறந்தவங்க பாருங்க. அதனால தமிழ் எழுத்துக்கள்னா சொல்ல தெரியாது. தாய்மொழி தமிழ். என்னையா உங்க பேர் என்ன? ராமநாதன். ராமநாதனுக்கு 100க்கு 200 மார்க். நல்லா இருக்க. 247 எழுத்து. சந்தோஷம். அது என்னங்க 247 எழுத்து தெரியுதா? ஆனா அவன்னா ஈனா ஈயன்னா அதுக்கெல்லாம் உயிரெழுத்துன்னு பேர். உயிரெழுத்து மொத்தம் 12. அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. அவ்வளவுதான். அவ்வோட நின்று வச்சு 12 எழுத்து உயிரெழுத்து. கஷட தவற ஞனன நமன யரல வளல வல்லினம் மெல்லினம் இடையினம். அது ஒரு 18 எழுத்து. அதுக்கு பேரு மெய்யெழுத்து. உயிரும் மெய்யும். மெய்யின உடம்பு. உயிரும் உடம்பு இருந்தா தனியா மனுஷன். உயிர் மட்டும் இருந்தா பிசாசு. உடம்பு மட்டும் கிடந்தா பணம். 2 இருக்கணும்ல. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. முருகா, உயிர் மெய்யெழுத்து எத்தனை? பரவாயில்ல தாயி, சந்தோஷம். 216. 12 × 18 அவ்வளவுதானே? 216. இப்ப திருப்பி கணக்கு போடுங்க. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, 30. உயிர்மெய் எழுத்து 216, மொத்தம் 246. இந்த அக்கண்ணான்னு ஒன்று இருக்கு, அதை சேர்த்தா 247. இப்போ ராமநாதன் சொன்னது சரி. இருங்க. ஆமா, உயிரெழுத்து எத்தனை சொன்னேன்? 12. அதுல குறில் எவ்வளவு, நெடில் எவ்வளவு? என்ன சார் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா? அ இ உ ஏ ஓ 5 குறில். ஆ இ உ ஏ ஓ ஐ ஔ 7 எழுத்து நெடில். சரி, குறில் முன்னாலையா நெடில் முன்னாலையா? அ அப்புறம்தான் ஆ, இ அப்புறம்தான் இ, குறில் தான் முன்னால. அம்மா முன்னாலையா அப்பா முன்னாலையா? அம்மா தான். உயிருக்கு முதல் சொந்தம் யாரு? தாய். செட்டிநாட்டில் தாயை ஆத்தான்னு கூப்பிடுவாங்க. ஆத்தான்னா என்ன அர்த்தம்? ஆப்தம், ஆப்த சிநேகிதர், உயிர் சொந்தம். ஆன்மாவுக்கு சொந்தம் அம்மாவா அப்பாவா? அம்மா. அவதானே எல்லாம் பண்ணன. வயிற்றுல வச்சிருந்தவ, குடியிருந்த கோயில். பரம ஞானி அம்மா காலில் விழுந்து கும்பிடணும். பரம ஞானிய அவங்க அப்பா கும்பிடணும். புரியுதா? ஆனானப்பட்ட பட்டினத்தார் தாயத்தான் கும்பிட்டார். ஆதிசங்கரர் தாய் இறந்த பொழுது ஓடி வந்தார். உயிருக்கு முதல் சொந்தம் அம்மா, அப்புறம் தானே அப்பா. அப்போ உயிரெழுத்துல குறிலுங்கிறது அம்மா, நெடிலுங்கிறது அப்பா. ஏன் சார் இந்த பாடுபடுறீங்க அப்படிங்கிறீங்களா? இப்ப சொல்றேன். சிவபெருமானுக்கு 5 முகம். 5 முகத்துக்கு 10 கண்ணு. சிவபெருமான் உடம்புல பாதி அம்பாளுக்கு பாதி சிவனுக்கு. 10 கண்ணுல அம்பாளுக்கு எத்தனை கண்ணு? 5. சிவபெருமானுக்கு 5. இந்த 5 முகத்தோட அதோ முகம்னு ஒரு முகம், கீழ் நோக்கிய முகம், அது சிவனுக்கு மட்டுமே. அதுல அம்பாளுக்கு பங்கு கிடையாது. அதுல ஒரு 2 கண்ணு. அப்போ சிவனுக்கு எத்தனை கண்ணு? 5 + 2 7. அம்பாளுக்கு எத்தனை கண்ணு? 5. குறில் 5 அம்பாள், நெடில் 7 சிவன். சிவனும் அம்பாளும் சேர்ந்து முருகனுடைய கண்கள் 12 கண்கள் தான் 12 உயிரெழுத்துக்கள். இந்த கைதட்டு யாருக்கு? கிருபானந்த வாரியார் சுவாமிக்கு. இதை சொன்ன புண்ணியவான் அவர். எனக்கு என்னையா தெரியும்? எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் போஸ்ட்மேன். அந்த லெட்டரை கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நீங்க போஸ்ட்மேனுக்கு மரியாதை பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. புரியுதா? மணி ஆர்டர் அவர் கொடுத்தது, நான் கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன். எனக்கு மரியாதை நடக்குது. அதுதான் கலியுகம்ங்கிறது. இருத்துங்க. அப்புறம் இந்த மெய்யெழுத்து எத்தனை? 3 6 18. இந்த பக்கம் முருகனுக்கு எத்தனை கை? 6 கை. அந்த பக்கம் 6 கை. எத்தனை முகம்? 6 முகம். கஷட தவற ஞனன நமன யரல வளல. அட, உயிரெழுத்து 12 கண்ணு, மெய்யெழுத்து 18 கையும் தலையும்,
இந்த ஆயுதத்தை என்ன பண்றது? கோடு போட்டான், ஒரு கம்பை சொருகினா, வேலாயுதம் ஆக்கினா, முருகா கையில் வச்சுக்கோ. இந்த வேல்படை இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு ஆயுதம், வேலாயுதம். படைக்கலத்துக்கு தலைமை வேலாயுதம். எவனாவது கத்தின்னு பேர் வைப்பானா? சுத்தியல்னு பேர் வைப்பானா? வேலாயுதம்னு பேர் வைப்பானா? வைக்கிறான் சார். அப்போ வேலாயுதம் என்பது படைக்கல நாயகம் முருகப்பெருமான் சீக்வல் டு தமிழ். ஆமா, முருகாங்கிற வார்த்தைக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இப்பத்தான் சொன்னேன். மெய்யெழுத்து எத்தனை? 18. கசட தவற. இந்த கானாவுக்கு மூலம் இக்கண்ணா. இக் பிளஸ் ஆ தானே கா. இக் பிளஸ் ஆ கா, இக்கண்ணா. அதிலிருந்து வந்தது தான். அதோட ஊ சேருங்க. இக் பிளஸ் ஊ கூ. சரி. ஞனன நமன மெல்லெழுத்து. மா இம் பிளஸ் ஆ, அதில் ஊ சேருங்க. இம் பிளஸ் ஊ மூ. இம் பிளஸ் ஊ மூ. எடு யரல வளல ரா. இர் பிளஸ் ஆ ரா. இர் பிளஸ் ஊ ரு. இம் பிளஸ் ஊ இர் பிளஸ் ஊ இக் பிளஸ் ஊ கூட்டுனா என்னாச்சு? முருகு. ஏன் சார் ஊனாவை சேர்க்கிறீங்க? சந்தேகம் வருது இல்ல? ஆனா போட்டா படைக்கிறதுன்னு அர்த்தம். நம்மளை கடவுள் உடம்ப கொடுத்தா. ஆனா ஊனா போட்டா காப்பாத்துறதுன்னு அர்த்தம். மானா போட்டா ஒடுக்கிறதுன்னு அர்த்தம். ஆ ஊ மா மூணும் சேர்ந்தா ஓம். ஓம். ஆ ஊ மா சேர்த்தா ஓம். ஆ என்பது படைக்கிறது, ஊ என்பது காப்பாற்றுவது, மூ இம் என்பது ஒடுக்கிறது. ஆக்குவாய், காப்பாய், அடிப்பாய், அப்புறம் அருள் தருவாய். 3 தானே? இம் பிளஸ் ஊ. ஊனாவை ஏன் சேர்க்கிறீங்க? ஊனா காப்பாற்றுவது. கடவுள்கிட்ட போய் என்ன கேட்குறான்? என்னை படைப்பாயாகன்னா கேட்குறான். படைச்சுத்தானையா இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கான்? கேட்க மாட்டான். என்ன கேட்பான்? காப்பாத்து, கடவுளே காப்பாத்து. ஊனா காப்பாத்தர் எழுத்து. அதனால தான் தமிழ் நூலெல்லாம் ஊனாவில் தொடங்கும். உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன், பெரிய புராணம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும், கம்பராமாயணம். உலகம் உவப்ப வல நேர்பு திரிதரு, திருமுருகாற்றுப்படை. ஞாபகம் வச்சுங்க. ஊனா அம்பாளுக்குரியது, பராசக்திக்கு உரியது. நம்ம எழுதுகிற கடிதம் பத்திரமா அடுத்த ஆளுக்கு போய் சேரணும்னா அதை காப்பாற்றி அனுப்புகிற அம்பாளுக்கு அடையாளமா ஊனா போட்டு எழுதுறது அந்த காலத்து பழக்கம். பிள்ளையார் சுழி ஊனா நினப்பில் வச்சுங்க. இம் பிளஸ் ஊ இர் பிளஸ் ஊ இக் பிளஸ் ஊ முருகு. ஆண்பால் அன்விகுதி சேர்த்தா முருகன். அது ஏன் சார் இந்த ஊனாவை 3 முறை சேர்க்கணும்? முருகா, போன பிறவியில என்னை காப்பாத்தின, நன்றி. இந்த பிறவியில என்னை காப்பாத்துற, நன்றி. அடுத்த பிறவி எடுப்பேன், அதுலேயும் என்னை காப்பாற்றணும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3லையும் காப்பாத்துறவன் முருகன். அதனாலே 3 ஊனா சேரு. இவ்வளவு யாரு சொன்னது? வாரியார் சாமி. அடுத்த செய்திக்குள்ள வேகமா போறேன். அருணகிரிநாதர் வாழ்க்கை உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் ரொம்ப சொல்ல தேவையில்லை. வாழ்க்கை வெறுத்து போச்சு, நான் சாகணும், எப்படியாவது இறந்து போகணும். ஓடி வர்றார். அருணகிரிநாதர் பிறந்த ஊர் எது தெரியாது. இருந்தது திருவண்ணாமலை. அவங்க அக்கா முத்தம்மாள் இருந்தது திருவண்ணாமலை, வளர்ந்தது திருவண்ணாமலை. ஓடி வரார், நான் செத்து போகணும். எங்கே போய் சாகலாம்? மலையில் மேலே கோபுரத்திலிருந்து கீழே விழுந்து இறந்து போகணும். எழுத்தாப்பில் ஒரு பெரியவர் வர்றார். ஏண்டா பாவி, முருகான்னு ஒரு தரம் சொல்லப்படாதான், அதெல்லாம் மாட்டம் போ. வேகம் வந்தாச்சு, மேலே ஏறியாச்சு, சாகணும். மேலே மலையில் அந்த அந்த பெரிய கோபுரத்திலிருந்து விழணும். விழ போறார்ல. ஆமாம், அந்த பெரியவர் என்னமோ சொன்னார். என்ன சொன்னார்? முருகா. இப்போத்தான் நினைப்பு வருது. அதான் தலையெழுத்துங்கிறது, அதான் தலையெழுத்துங்கிறது. முருகா
முருகா ஒரு தரம் சொல்லிடுவோமா, முருகான்னு அலர்னாரு, வந்து பிடிச்சிக்கிட்டான். நீங்கள் எப்போ கூப்பிடுங்கன்னு காத்து கிடக்கிறவன் முருகன். ஐயா ஐயா பழனிக்கு போகிறீங்களா இல்லையா, பழனி ஆண்டவனை பார்க்குறீங்களா இல்லையா? இப்போ கேட்குறேன், 2 முழங்காலும் ஒரே மாதிரி இருக்குமா, வித்தியாசமாக இருக்குமா? என்னங்க சார், நாங்கள் பழனிக்கு போனோம், பஞ்சாமிர்தம் வாங்கி சாப்பிட்டோம், அவ்வளவுதான். இந்த பாருங்க, வலது முழங்கால் முன்னால் இருக்கும் பாருங்க. நான் 1 வருஷம் பழனியில் ஆண்டவர் கல்லூரியில் வாத்தியாராக வேலை பார்த்தேன் காலேஜில். அப்போவெல்லாம் காலேஜ் வாத்தியாருக்கு மரியாதை இருந்த காலம். காலேஜ் வாத்தியாரும் மரியாதைக்கு உகந்தவராக இருந்த காலம். இப்போ எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. உள்ளே கூட்டிக்கிட்டு போய் காலேஜ் வாத்தியார்னு உட்கார வச்சுருவாங்க. தண்டாயுதபாணிக்கு முன்னால் கம்பீரமாக அழகாக உட்கார்ந்து கண்ணீர் கொட்ட பார்க்கலாம். கண்டார்தம் அனங்கவரும் உண்டிதமாம் சிரத்தழகும் காணக்காண கொண்டாடத்தக்க திரு நீற்றழகும் கண்டிகையின் கோலச்சீரும் பண்டாய நான்மறை கோவணச்சீரும் கொண்டு தென்படனி வாழும் தண்டாயுத பெருமான் திருவடிக்கே அகங்குலைந்து தலைத்து வாழ்வாம். இந்த பாருங்க, இந்த வலது முழங்கால் முன்னால் இருக்கும், இடது முழங்கால் பின்னால். என்ன அர்த்தம்? ரெடினா ஓடி வந்துடுவாங்க. புரியுதா? இந்த ஓட்ட பந்தயத்தில் எப்படி உட்கார்ந்துருப்பான் ஐயா, பார்த்துருக்கீங்களா? இந்த கால் இங்கே இருக்குது, இந்த கால் இப்படி வச்சுருப்பான், விசில் அடித்தா பறந்துடுவான். முருகன் ரெடியாக இருக்கான். நம்ம தான் அவனை கூப்பிடாமல் கண்டவங்களை கூப்பிட்டு கண்டவங்காலில் விழுந்துக்கிட்டு இருக்கிறான். கூப்பிட்டா வருவானா மாட்டானா? முருகா வந்து தாங்கிட்டான். எப்படி எப்படி தலையெடுத்து பாருங்க, அப்படி தாங்கிட்டான். தாங்கினா வேற என்னங்க வேணும்? அவன் காட்சி கொடுத்தா அப்பத்தான் அறிவு மறி தத்துவமும் அபரிமித வித்தைகளும் அரியன. எவ்வளவு நேரம்? இமைப்பொழுதில் வாழ்வித்த வேதியனும். வேளால எழுதுறான், அவளது ஞானம் கிடைச்சது. அப்படியே பாடு. நான் என்னத்தை பாடுறது, என் பொழப்பே பெரும்பாடு. நான் என்னத்தை பாடுறது, எங்கெங்கையோ சுத்திட்டேன், பாடு. நான் அடியெடுத்து கொடுக்கிறேன், பாடு. எங்கள் அப்பா அடிக்கடி அடியெடுத்து கொடுத்து பழக்கம், நான் உனக்கு அடியெடுத்து கொடுக்குறேன். உங்கள் அப்பா கொடுத்தாருல, பித்தான்னு அடி எடுத்து கொடுப்பாரு. இல்லை வேடிக்கை பார்த்தீங்களா? அவரை பாடணுங்கிற பொழுது பித்தான்னு ஒரு வார்த்தை கொடுப்பாரு. அடியார்களை பாடணுங்கிற பொழுது தில்லை வாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் ஒரு வரியை கொடுப்பாரு. அவரை பாடணுங்கிற பொழுது ஒரு வார்த்தையான், அடியார்களை பாடணுங்கிற பொழுது ஒரு வரியான். அப்போ கடவுளுக்கு எது பிடிக்கும்? அடியார்களை பாடுறது பிடிக்கும். முருகனுக்கு விழா எடுப்பதை விட அருணகிரிக்கு விழா எடுப்பது தான் முருகனுக்கு பிடிக்கும். சரிதானே? அது மேலே நானும் உனக்கு இப்போ அடி எடுத்து கொடுக்கிறேன். என்ன? முத்தை தரு பத்தி திருநகை தத்தன தத்தன தன. அட தாளக்கட்டோட வருதே பாட்டு, சாதாரணமாக வரல, மோகன ராகமெல்லாம் இல்லை, தாளக்கட்டோட வருது. தத்தன தத்தன தன. ஓ, நம்மளை தாளத்தோட பாடச் சொல்றார். திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடிய தாளக்கட்டு பாடல்களை விட அருணகிரிநாதர் பாடிய தாளக்கட்டு பாடல்கள் அதிகம். அருணகிரிநாத சாமி அதான கேட்டாரு, பூமியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்தகவி தொடை பாட அடிமைதன கருள்வாயே. நானும் ஞானசம்பந்தர் மாதிரி பாடணும், அவ்வளவு தாளக்கட்டு. இருங்க, பாட்டு வந்துருச்சா? இந்த பாட்டு பூரா உங்களுக்கு தெரியுமில்ல. அந்த பாட்டில் என்ன சொன்னார்? என் தலைப்பத்தான் சொன்னார். முத்தை தரு பத்தி திருநகை அத்தி கிரை சக்தி சரவண முத்தி கொருவித்து குருவர எனவோதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு 30 மூவர்க்கத் தமரரும் அடிபேண 10 தலை தத்தக்கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பக்தர்கரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே. தித்தித்தைய ஒத்த பரிவுர நிர்தப்பன வைத்து பெயரவி திக்கொக்க நடிக்க கழுவோடு கழுதாட திக்கு பரியட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகட என ஓத கொத்து பறை கொட்ட களமை குத்து புதை புக்கு பிடியன முதுகூகை கொட்புற்றள நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே. பாட்டு முடிஞ்சுது. ஆமாம், இந்த பாட்டுக்கு என்னங்க அர்த்தம்? சும்மா மடமடன்னு பாட்டை சொன்ன போதுமா? அர்த்தம் தெரியணுமா இல்லையா? சொல்லிய பாட்டின் பொருள்
உணர்ந்து அறிஞ்சாவது சொல்ல வேண்டாமா? நீங்கள் உணர்றது அப்புறம். என்ன சொன்னார் இந்த பாட்டில்? நான் பூரா அர்த்தம் சொல்ல நேரம் கிடையாது. ஒரு இடம் எனக்கு என் தலைப்புக்கான ஒரு இடத்தை மட்டும் முடிச்சுக்கிறேன். முருகப்பெருமானுடைய பெருமை, வள்ளிநாச்சி தெய்வ யானை, தெய்வ யானையின் பெருமை. அவள் பல்லு வரிசையாக இருக்குமா. சில பேருக்கு பல்லு அங்கேயும் இங்கேயும் தென்னமரம் முளைச்சாப்பல்ல முளைச்சிருக்கு. முத்தை தரு பத்தின வரிசை வரிசை திருநகை அந்த பல்லு எல்லாம் சொல்கிறாரா? ஒரு வரி வந்தது பாருங்க. மகாபாரதம், மகாபாரதத்தில் யுத்தம் நடக்குது. அபிமன்யு அர்ஜுனனுடைய பிள்ளை, அவனை கொன்று விட்டார்கள். ஜெகத்ரதன் பின்னால இருந்து அடிச்சு கொன்று விட்டான். இப்போ ஒரு சபதம் போடுறான் அர்ஜுனன். என்ன சபதம்? நாளைக்கு சாயங்காலம் சூரியன் மறைகிறதுக்குள்ள ஜெகத்ரதனை நான் கொல்வேன். அப்படி கொல்லாவிட்டால் அக்னியில் பாய்ந்து இறப்பேன். மகாபாரதம் பூரா நான் சொல்லலை. நாளைக்கு யுத்தம், இன்னைக்கு சாயந்தரம் சொல்கிறான். துரியோதனை அங்கே ஏற்பாடு பண்ணிட்டான். நாளைக்கு தப்பிச்சுட்டா போதும், இந்த அர்ஜுனன் அக்னியில் விழுந்துடுவான். ஒரு பாண்டவன் விழுந்தா 4 பேரும் விழுந்துடுவாங்க. எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கள். துரோணாச்சாரியாரே சுத்தி சேனையை வையுங்கள். ஜெகத்ரதனை கொண்ட எங்கேயோ ஒரு குகைக்குள்ள ஒடிச்சு விட்டாங்க. சேனை நிற்கிது. அவளது இடம், யுத்தம் நடந்த இடம் எது தெரியுமா? எங்கே நடந்தது? குருட்சேத்திரம். நான் போன வருஷம் அங்கே போனேன். குருட்சேத்திரம் பூரா சுத்தினேன். கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் குருட்சேத்திரத்திலே இருந்தேன். அவ்வளவு பெரிய இடம். எங்கேயோ நிறுத்தியாச்சு ஜெகத்ரதனை. காவலுக்கு ரொம்ப ஆட்கள். இங்கே நிற்கிறார் அர்ஜுனனும் கிருஷ்ணனும். இந்த தாண்டி அங்கே போகிறதுக்கு 10 நாள் ஆகும். என்ன செய்கிறது? ஒன்றும் பண்ண முடியலை. சண்டை போட்டால் ஏகப்பட்ட பேர் குறுக்கில் வர்றாங்க. மத்தியானம் ஆச்சு, சாயங்காலம் 3 மணி ஆச்சு. பார்த்தான் கிருஷ்ண பரமாத்மா, இப்படியெல்லாம் பண்ண காரியம் நடக்காது. என்ன தெரியுமா பண்ணார்? சக்கராயுதத்தை எடுத்து மேலே விட்டார். சூரியனை போய் மறைச்சி பிடிச்சி. மறைச்சா என்ன ஆகிடும்? சாயங்காலம் 6 மணி ஆகிடும். ஒரு மாதிரி மங்கள். ஆகா, சூரியன் மறைஞ்சிட்டான். இனிமே அர்ஜுனன் வந்து ஜெகத்ரதனை கொல்ல முடியாது. சூரியன் மறைகிறதுக்குள்ளே சொல்லியிருக்கான், நீ கொன்றால் கூட புண்ணியம் இல்லை. ஜெகத்ரதா, நீ தப்பிச்சிட்டே வெளியில வா. அவன் விதி அப்படி கூப்பிட்டது. அதான் விதிங்கிறது. வெளியில கம்பீரமா வந்துட்டான். கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை பார்த்தார். அர்ஜுனா, அங்க நிற்கிறான் ஜெகத்ரதன், தெரியுதா? ஆமா தெரிகிறான். அம்ப விடு. அதான் அஸ்தமிச்சு போச்சே. எனக்கு தெரியும், சொன்னதை செய். குரு வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது. அம்ப விடு. அம்ப விட்டான். அர்ஜுனா, இன்னொரு செய்தி என்ன? நீ விடக்கூடிய அம்பு அவன் தலையை துண்டிக்கும். துண்டித்த தலையை அடுத்த அம்பினாலே தள்ளிக்கொண்டே போ. அது தரையில் விழக்கூடாது. எங்கே விழ வேண்டும்? அவங்க அப்பா அங்கே ஒரு குளக்கரையிலே தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் மடியில போய் விழ வேணும். அம்ப விடு. முதல் அம்பு பாஞ்சுது. ஜெகத்ரதன் தலை உருண்டு கீழே விழப்படாது. உடனே அடுத்த அம்பு, அடுத்த அம்பு, அடுத்த அம்பு, அப்படியே தள்ளிக்கிட்டு போனான். ஜெகத்ரதன் அப்பா தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற குளக்கரை மடியில் போய் விழுந்தது. என்னமோ விழுந்த உடனே தூக்கி தரையில் போட்டான். அவன் தலை வெடிச்சு போச்சு. ஜெகத்ரதனுக்கு வர என்ன தெரியுமா? அவன் தலையை எவனாவது தரையில் போட்டவன் தலை வெடிச்சு போகும். இப்போ அர்ஜுனன் போட்டிருந்தான்னா அவன் தலை வெடிச்சிருக்கும். கழுவு அங்கே தப்பி இங்கே மாற்றாப்பல் ஆகியிருக்கும். யாரு காப்பாத்தினா? பகவான் கண்ணன் காப்பாத்தினான். புரியுதா? பட்டப்பகல் வட்டத்து கிரியில் இரவாக. பட்டப்பகல் இன்னொன்று தெரியுமா? நம்ம சயின்ஸில் போய் பார்த்தா அன்னைக்கு அதே நேரத்தில் சூரிய கிரகணம் வந்திருக்கு. எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க சார். எந்த நேரத்தில் நம்முடைய பகவான் பரந்தாமன் ஒரு பெரிய சக்கராயுதத்தை விட்டு சூரியனை மறைச்சானோ அப்போ உலகம் பூரா சூரிய கிரகணம் வந்ததுன்னு எழுதுறாங்க. இப்போ நம்புறீங்களா நம்பலையா? மகாபாரதம் நடந்ததா நடக்கலையா? நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறது எவ்வளவு உண்மையோ மகாபாரத ராமாயணம் நடந்ததும் அவ்வளவு உண்மை.
இதை யார் பாடுறா? அருணகிரிநாத சுவாமி பாடுறார். என்ன பாடுறாரு? பட்டப்பகல் வட்டத்திகிரின்னு என்ன அர்த்தம்? சக்கரான். பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பக்தருக்கு ரதத்தை கடவிய பக்தனுக்காக தேரோட்டியா போய் உட்கார்ந்தானே. யார் உட்கார்ந்தா? பரந்தாமன் உட்கார்ந்தான். நம்ம வாழ்க்கை தேரை யாரு ஓட்டுறா? அவன் தானே ஓட்டுறான். தேரோட்டியா உட்கார்ந்தானே. பக்தருக்கு ரதத்தை கடவிய பச்சை புயல். ஆமா, பெருமாள் பச்சையா சிவப்பா? பெருமாள் என்ன நிறம்? பச்சை. உண்ணாமலை தாயார் என்ன நிறம்? பச்சை. ஆமா, ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள். ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு ஹ்ரீம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஹ்ரீங்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே திருமந்திரம். பெருமாள் என்ன நிறம்? பச்சை மாமலை போல் மேனி, பவளவாய் கமலச் செங்கண், எல்லாம் பச்சை நிறம். பச்சை புயல் மெச்சத்தகு பொருள். ஓஹோ, அப்போ இங்கே பாடின பாட்டு அது எங்கே பாடின பாட்டு? இந்த கோபுரம் இருக்குல்ல, அடுத்த கோபுரம், அதுக்கு கீழே நின்று பாடின பாட்டில் மகாபாரதத்தை சொல்லிட்டாரா? இந்த பக்கம் வாங்க. இந்த இடத்துக்கு என்ன பேர்? கம்பத்து இளையனார் கோயில். இந்த ஊரில் சம்பந்தாண்டான்னு ஒருத்தர் இருந்தான். அவன் காளி உபாசகன். மந்திரம் சொன்னா காளி வந்து நிற்பான். இந்த ஊர் ராஜாவுக்கு அப்போ பேர் தெரியுமா? பிரபுட தேவ மகாராஜா. இந்த ஊரில் யார் முக்கியமான ஆளு? சம்பந்தாண்டான். அருணகிரியார் கடைசியாக இங்கே வந்தார். இப்போ சம்பந்தாண்டானுக்கு புகழ் மங்கி விட்டது. ஆமாம், சூரியன் வந்தால் சந்திரனை யாரு பாப்பா? என்னங்க, சந்திரனாக இருந்தால் கூட அவ்வளவுதான். இன்னைக்கு சந்திரன் வந்துட்டா டியூப்லைட் யாரு பாப்பா? அப்படி ஆகிப்போச்சு. இவனுக்கு கோபம் தாங்கலை. பொறாமை. ஆமையில் பொல்லாத ஆமை பொறாமை. என்ன பண்ணலாம்? ராஜாட்ட போனான். மகாராஜா. மகாராஜா பேர் என்ன சொன்னேன்? மறக்கப்படாது. பிரபுட தேவ மகாராஜா. நல்ல சபை, நல்லா கேட்குறீங்க. இங்கேருந்து வர்ற பொழுது எவ்வளவு அறிவாளியாக வந்தீங்களோ, இங்கேருந்து போகிற பொழுது அந்த அறிவு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் தனுஷையா சந்தோஷப்படுவார். இல்லைன்னா இவ்வளவு செலவு வீணாக போகும்ல. இருக்கணுமா இல்லையா? புதுசாக தெரியணுமா இல்லையா? சரி, என்ன நான் யார் சொல்கிறா? நம்ம சம்பந்தாண்டான். காளியை கொண்டாந்து நிறுத்துறேன், எல்லாரும் பார்க்கலாம். இந்த அருணகிரியார் முருகனை கொண்டாந்து நிறுத்துவாரா? கிளப்பி விட்டான். பார்த்தார் நம்ம ராஜா. சந்தோஷம். இவங்க சண்டையில் நம்ம ஓசியா 2 பேரையும் பார்த்துட்டு போயிடலாம். ஆமாம், நமக்கு முன்னால் காளி வருவாளா? நமக்கு முன்னால் முருகன் வருவானா? நம்ம என்ன அவ்வளவு தவமாக பண்ணியிருக்கோம்? என்ன ராமகிருஷ்ணரா அம்பாள் வந்து காட்சி கொடுக்கறதுக்கு? இல்லை மாணிக்க வாசகரா? எங்க மாணிக்க வாசகருக்கு கடவுள் காட்சி கொடுப்பார். கண்ணால் யானும் கண்டேன் காண்க திருவாசகம். பார்த்தா ராஜா, கூப்பிட்டா அருணகிரியாரே. அவர் காளியை காட்டுறாராம். நீங்கள் முருகனை காட்ட முடியுமா? முடியும் சொல்லலை. முருகன் அருள் அதுவானால் நடக்கும். எங்க அவன் தானே நடத்துகிறான். இப்போ நானா பேசுகிறேன்? சத்தியமாக கிடையாது. கடவுள் பேச வச்சா பேச்சு வரும், இல்லைன்னா பேச்சு கொளரும். வராது. தூங்கையில் வாங்குகிற மூச்சு கொஞ்சம் சுழி மாறி போனாலும் போச்சு. சரிதானே? அவன் பேச வைக்கிற வரைக்கும் பேச்சு வரும். நிறுத்துன்னா தன்னால் நின்றும். கூட்டம் இங்கே தாங்க, இங்கே தான், இந்த இடம் தான், மறக்காதீங்க. மகாராஜா அதெல்லாம் நினைக்கணும். இங்கே கால் வைக்கிற பொழுது இந்த இடத்த தொட்டு கண்ணில் ஒத்திக்கணும். இந்த ஊரில் பிறந்ததுக்கு கடவுளுக்கு 1000 கோடி நன்றி சொல்லணும். இந்த இடத்துல பெருங்கூட்டம். ராஜா உட்கார்ந்து இருக்கார். முதல்ல சம்பந்தாண்டான், நீ மந்திரத்தை சொல்லு, காளி வரட்டும். மந்திரம் ஆரம்பிச்சிட்டான். மந்திரத்தை உச்சாடனம் பண்ணனா காளி வந்து தீரணும். காளி புறப்பட்டான். முருகப்பெருமான் போனார். மடியில் உட்காந்துக்கிட்டார். அம்மா, என்ன நீ போகாதே. ஏன்? அவன் ஆணவக்காரன். ஆணவன் இருக்க இடத்துல ஆண்டவன் இருக்க முடியாது. எழுதி வச்சுங்க. இந்த கோயில் அதானே. பெருமாவுக்கும் திருமாலுக்கும் நானுங்கிற ஆணவம் போகிறதுக்காகத்தானே எம்பெருமான் அடிமுடி காட்டாத நாதரான் நின்னார்.
விளவார்கனி படநூறிய கடல் வண்ணனும் வேத கிளர்தாமரை மலர்மேலுரை கேடில் புகழோனும் அளவாவனம் அடலாகிய அண்ணாமலை அண்ணல் தளராமுலை முறுவல் உமை தலைவன் அடிசரணே. சரி, என்ன சொன்னார் முருகப்பெருமான்? அம்மா, இவன் ஆணவக்காரன், நீ போகக்கூடாது. அப்பா, இந்த மந்திரத்தை சொன்னா நான் போகணும், சட்டம், சிவபெருமான் கட்டளை, நாம் போய்த்தான் தீரணும். அம்மா, அப்போ ஒன்று செய், என்ன, அவனுக்கு மட்டும் காட்டிட்டு வந்துடு. சரிதானே? எங்க கடவுள் எல்லார் கண்ணுக்கும் தெரிவாரா? இப்போ ஒன்று கேட்குறேன், நல்லா கேட்குறீங்கல்ல, ஒன்றே ஒன்று கேட்குறேன். இந்த தேவாரத்தில் முதல்ல திருமுறையில் முதல் பாட்டு எது சொல்லு? தோருடைய செவியன். ரொம்ப கரெக்ட். இந்த தோருடைய செவியன் பாடுற பொழுது திருஞான சம்பந்தர் குளக்கரையில் உட்கார்ந்துருக்கார். அவங்க அப்பா வந்து எய்த்தாப்பில் நிற்கிறார்ல. அப்போது இந்த பால் கொடுத்த சிவபெருமானும் அம்பாளும் பக்கத்தில் நின்னாங்களா இல்லையா? சொல்லுங்க, நின்னாங்களா இல்லையா? என்னங்க மாது, நின்னாங்களா இல்லையா? தனுசையா, என்னங்க, என்ன நின்னாங்களா இல்லையா? நின்னாங்க. சார், என்ன நீங்கள் பார்த்தாப்பல சொல்கிறீங்க, நல்லாவில் ரீல் விடுறீங்க. நின்னாங்க. எப்படி தெரியுமா? தோருடைய செவியன் விட ஏறி ஓர் தூவெண் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனையினால் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் அவனன்றே. சரியா தப்பா? சரியா தப்பா? அவனன்றே. தப்பு, இவனன்றே. பாட்டென்ன? பீருடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்று. இந்த நிற்கிறான் ஐயா, ஹி இஸ் ஹியர். இந்த நிற்கிறான் ஐயா, கடவுள் எம்பக்கத்தில் நிற்கிறான் ஐயா. அது சரி, ஞானசம்பந்தருக்கு தெரியுது, அவங்க அப்பாவுக்கு தெரியலையே. அதுதான் காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே அப்பர் சாமி. அவன் காட்டினால் அன்றி நீங்கள் காண முடியாது. அதான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. இவன் என்றேங்கிறார் ஐயா, இல்லாட்டி அவன் என்றேன்னு சொல்லியிருப்பாரு. போயிருந்தா அந்தா இருக்கான்னு சொல்லி இந்த இருக்கிறான் ஐயா. உன் கண்ணுக்கு தெரியலையே, ஐயோ நீ பண்ணின பாவம் தெரியலையே. புரியுதா? பக்கத்தில் நிற்கிறான். எதுக்கு சொல்ல வந்தேன்? நம்ம அருணகிரிநாத சுவாமி இப்போ உட்கார்ந்துருக்கார். காளி மாதா யாருக்கு மட்டும் காட்சி கொடுத்தா? சம்பந்தாண்டானுக்கு மட்டும் காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சிட்டான். காளி வந்துட்டா எல்லாரும் பார்க்குறான், எங்கே எங்கே எங்கே, அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயும் காணாம். ஒரு ஆள் திரும்பி பார்க்குறான், காளி எங்கே? சம்சாரம் உட்கார்ந்துருக்கு. இதை தினம் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னைய காளி மாதான்னு சொல்லிவிட்டு ஏமாற்றி விட்டியே. கோபம் வருமா வராதா? எல்லாம் பொங்குறாங்க. இப்போ அருணகிரியை கூப்பிடுறாங்க. இந்த இடம் சாமி, நீங்கள் முருகனை காட்டணுமே. பாட ஆரம்பித்தார். அருமையான பாட்டு. அங்கேயும் மகாபாரதம் வந்துச்சு. இந்த பக்கம் பாடினதில் மகாபாரதம் வந்துச்சு. இங்கே பாடுறார். அதல சேடனாராட அகிலமேரு மீதாட அபின காளி தானாட அவளோடன்று அதிர வீசி வாதாடும் விடையிலேறுவாராட அருகுபூத வேதாடம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருவுவானுளோராட மதியாட வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலு மாடி நீ ஆடி வரவேணும். முருகன் ஆடி வரணும்னா இத்தனை பேர் ஆடுறாங்களாம். ஆமாம், மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணால் அம்புட்டு ஆஃப் ஆயிருமில்ல. மெயின் சுவிட்சை தட்டுனா அவ்வளவு லைட்டும் வருமில்ல. மெயின் சுவிட்சு யாரு? முருகன். அவன் ஆடுனா இத்தனை பேர் ஆடுறாங்களாம். அதில் சேடன் ஆறாட பூமியை தாங்கிற ஆதிசேஷன் ஆடுறான். தேவர்கள் ஆடுகிறார்கள், முனிவர்கள் ஆடுகிறார்கள். கலைமகள் ஆட ஆரம்பிச்சாலாம். கலைமகள் ஆடுனா பிரம்மா ஆடணுமா இல்லையா? வீட்டுக்காரி ஆடுனா புருஷன் ஆடித்தான் தீரணும், இல்லாட்டி அடுத்த வேளைக்கு சோறு கிடைக்காது. இந்த பாட்டை பாருங்க எப்படி. அதெல்லாம் சேடனாராட அகிலமேரு மீதாட அபின காளி. ஓ, காளி ஆடிட்டா. காளி ஆடுனா சிவபெருமான் ஆடி தீரணும், இல்லைன்னா உலகம் போயிடும். அபின காளி தானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையிலேறுவார்.
ரிஷபத்தில் வர்ற சிவபெருமான் விடையில் ஏறுவாராட அருகு பூத வேதாளம் அவை ஆட மதுர வாணி. வாணின்னா யாரு? கலைமகள் சரஸ்வதி. சரஸ்வதி ஆடினாலாம். பிரம்மா பார்த்தாராம், நான் ஆடுறேன். மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருவு வானுளோராட மதியாட வனச மாமியாராட. முருகனுக்கு மாமியார் யாரு? யாருங்க? லக்ஷ்மி. முருகனுக்கு மாமியார் லக்ஷ்மி. வர பாருங்க, 2 மாமியாருங்க. முறைப்படி மாமியார் லக்ஷ்மி. ஒரு மாமியாருக்குத்தான் 2. சரிதானா? என்னது? ஒரு மாமியார் யாரு? மகாலட்சுமி. வனசம். வனசம்னா தாமரப்பூ. வனச மாமியாராட. உடனே இந்த நெடிய மாமனார். யார் நெடிய மாமனார்? நம்ம திருக்கோயிலூர்ல ஒரு காலம் மேல தூக்கி ஆடுறாரா இல்லையா? அவர் ஆட ஆரம்பிச்சாராம். மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருவுவானுளோராட மதியாட வனச மாமியாராட நெடிய மாமனாராட. எல்லாம் ஆடியாச்சு. மயிலும் ஆடி நீ ஆடி வர வேணும். நம்ம சாமி அத்தனையும் டான்ஸ் ஆடும். சமணத்தில் டான்ஸ் ஆடுனா பாவம். டான்ஸ் ஆடுறவன் மோட்சத்துக்கு போக முடியாது. சமணத்தில் நமக்கு பிள்ளையார் ஆடுவாரா? நர்த்தன கணபதி. முருகன் ஆடுவாரா? மயிலும் ஆடி நீ ஆடி வர வேணும். சிவபெருமான் ஆடுவாரா? ஐயோ, அவர் ஆடாட்டி நம்ம பேசவே முடியாது. ஆமாம், அவர் ஆடினாத்தானே நம்ம பொழப்பு ஓடும். அதுக்குத்தானே அவர் ஆடிக்கிட்டே இருக்காரு. காளி ஆடுவாளா? அடே அப்பா, நல்லா ஆடுவார். நம்ம மகாவிஷ்ணு பாம்பு தலை மேலே நடஞ்செய்யும் பாதத்தினை புகழ்வோம். மாம்பழவாயினிலே குழலிசை வன்மை புகழ்ந்திடுவோம். பாம்பு தலை மேலே யார் ஆடுறா? மகாவிஷ்ணு. நம்ம சாமி அத்தனையும் நடனம் ஆடும். நடனம் ஆடினாரா? காட்சி கொடுத்தாரா? எல்லாம் பார்க்குறாங்களா? பாடின பாட்டை முடிக்கணுமே. ஏன்னா இது தமிழுக்கு பாடின பாட்டு. தமிழை பாதியில் விட்டுறப்படாது. காரியம் ஆகிப்போச்சுன்னா விட்டுட்டு ஓடப்படாது. அருணகிரியார் இப்போ பாடுறார். பாட்டு முடிய போகுது. இப்போ கொண்டாந்து வைக்கிறார். என்ன வைக்கிறார் தெரியுமா? அருமையான இடம். நான் அந்த இடத்தை மட்டும் சொல்கிறேன். கதை விடாத தோல்வீமன் எதிர்கொள் வாடியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மீள விஜய நேரு தேர் மீது கனகவேத கோடூதி அலை மோதும் உததி மீதிலே சாயும் உலக மூடு சீர்பாதம் ஊனமூர்த்தி மாமாயன் மருகோனே உபயதாம மார்பான பிரபுட தேவ மாராஜன் உளமு மாடவாள் தேவர் பெருமாளே. இங்கே ஒரு மகாபாரதம். கதை விடாத தோல் வீமன். வீமன்ட்ட என்ன இருக்கும்? கதாயுதம் இருக்கும். அதை எடுத்து எல்லாரையும் விரட்டுவானான். அவன் தம்பி யாரு? அர்ஜுனன். அவனுக்கு பெருமாள் என்ன பண்ணுறார்? முன்னால் உட்கார்ந்து தேரோட்டினாராம். கதை விடாத தோல் வீமன் எதிர்கள் வாடியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மீள விஜய நேரு தேர் மீது கனக வேத கோடூதி. ஒரு பெரிய அந்த சங்க வச்சு ஊதுவாராம். அவர்கிட்ட 2 ஆயுதம். ஒன்று ஊதிக்கொள்ளும், இன்னொன்று மோதிக்கொள்ளும். மோதிக்கொள்றது சக்கர ஆயுதம், ஊதிக்கொள்றது சங்கு. அதை வச்சு பெருமாளே. என்னடா வேடிக்கையாக இருக்குது. இங்கே பாடினது முதல் பாட்டு முத்தை தரு பத்தி திருநகை, அதில் மகாபாரதம். இங்கே பாடினது அநேகமாக கடைசி காலம், இதுலேயும் மகாபாரதம். நம்ம தலைப்பு என்ன இன்னைக்கு? ஏன் சார் இப்போ தான் தலைப்புக்குள்ளே வர்றீங்களா? அநியாயமாக இருக்கே, 3/4 மணி நேரம் ஆகிப்போச்சே. என்ன தலைப்பு? முத்தமிழ் அடைவு. அப்படின்னா என்ன? இப்போ தான் தலைப்பு சொல்ல போகிறேன். பிள்ளையார் கோயிலுக்கு போனால் ரெட்டை பிள்ளையார் இருப்பாங்க. ரெட்டை பிள்ளையாரையும் கும்பிட்டா நல்ல பிள்ளைகள் பிறக்கும். எழுதி வச்சு. ரெட்டை பிள்ளையார்னு ஒரு பாட்டு நான் சொல்லலை, இவர் தான் சொன்னார். யாரு? வாரியார் சுவாமி. கைத்தலை நிறைகனி அப்பமோ டவல் பொறி. ரொம்ப பேர் டவல்னுக்கிட்டு இருக்காங்க. டவலில் பொரியை கொண்டாந்து சாப்பிட்ருக்கேன். அப்பமோடு அவல் பொறி ஒழுங்காக பிரிக்கணும். கைத்தலம் நிறைகனி அப்பமோடு அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி. இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குல்ல? இந்த பாட்டை வீட்டில் போய் எண்ணி பாருங்க. 200 எழுத்து. ரெட்ட பிள்ளையார்னு பேர் வச்சார் கிருபானந்த வாரியார் சுவாமி. இந்த இடம் அவர் பேச எல்லாரும் கேட்ட இடம் தெரியுதா?
கைத்தல நிறைகனி அப்பமொடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என. பிள்ளையாருக்குள்ள உள்ள பெரிய பேர் என்ன? கற்பக பிள்ளையார். சார் கற்பகம்னா என்ன சார்? என்ன கற்பகம்னா என்ன? ஒரு ஆள் மே மாதம் வெயில் காலத்தில் போனான். ஒரு பெரிய மரத்தடியில் போய் உட்கார்ந்தான். ரொம்ப வேர்க்குது, கொஞ்சம் காற்று வந்தால் தேவையில்லை. தென்றல் காற்று வந்தது. தெற்கேருந்து வந்தால் தென்றல், வடக்கிலேருந்து வந்தால் வாடை, கிழக்கிலேருந்து வந்தால் கொண்டல், மேற்கிலேருந்து வந்தால் மேல் காற்று. தென்றல் அடித்தா நல்லா இருக்கும். நடராஜா எந்த பக்கம் பார்த்து ஆடுறாரு? தெற்கு நோக்கி. ஏன்? ஆடுற பொழுது தென்றல் முகத்தில் பட்டால் நல்லா இருக்கும். ஏன் தெற்கு நோக்கி ஆடுறாரு? பாடுற தமிழ் தெற்கில் இருக்கு, அதை பார்த்து ஆடுறாரு. இல்லைன்னா வேற எங்கேயாவது பார்த்து ஆடுவார்? தமிழ் பாடுற ஆள் எங்கே இருக்கான்? தெற்கில் தானே ஐயா இருக்கிறான். தென்றல் காற்று அடிச்சுது. அட நல்லா இருக்கு, தாகமாக இருக்கு, கொஞ்சம் தண்ணி கிடைச்சா தேவையில்லை. எதிர்த்தாப்புல அற்புதமான தண்ணீர், அமுதமான தண்ணீர் குடிச்சார். ஆகா பசிக்குதே, சோறு கிடைச்சா தேவையில்லை. சோறு வந்துருச்சு. அருமையான சாப்பாடு, அறுசுவை உண்டி. சாப்பிட வேண்டியதானே போட்டு. பரிமாறுறதுக்கு ஒரு அழகான பொண்ணு கிடைச்சா தேவையில்லையே. இதான் மனுஷனுங்கிறது. அழகான பொண்ணு வேணுமா? ஆமாங்க, அம்மா கையினால் சாப்பிடணும், பொண்டாட்டி கையினால் சாப்பிடணும், தங்கச்சி அக்கா கையினால் சாப்பிடணும். இதெல்லாம் புண்ணியம் பண்ணவனுக்குத்தான் கிடைக்கும். சமயக்காரன் கையினால் சாப்பிட்றது பாவம் பண்ணவனுக்குத்தான் கிடைக்கும். இதெல்லாம் சத்தியவங்க. அவங்க சாப்பாடு போடுற பொழுது நம்ம 3 இட்லிக்கு 4 இட்லி சாப்பிட்டா சந்தோஷப்படுவாங்களா மாட்டாங்களா? அம்மா சந்தோஷப்படு. சமயக்காரன் இதெல்லாம் இந்த இவர் சொல்லி கொடுத்தது. அவர் தாங்க எங்களுக்கு பாட்டனார். இந்த கைதட்டு கிடைச்சதுன்னா பூரா அந்த புண்ணியவனுக்கு தான் சமர்ப்பணம். புரியுதா? யார் சாப்பாடு போடணும்? யார் போடணும்? அம்மா போடணும். எதுக்கு சொல்ல வந்தேன்? இந்த இடத்துல கதை விடாத தோல்வீமன் எதிர்கள் வாழியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாகன்னு சொன்னனா. அதுக்கப்புறம் இந்த கைத்தல நெறிகனிக்கு வந்தனா. என்ன பாட்டு சொன்னேன்? கைத்தல நெறிகனி அப்பமொடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணின் கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம்னு ஆரம்பித்தேன். ஒருத்தன் மரத்தடியில் உட்கார்ந்தான். எல்லாம் வந்தது. பரிமாறுறதுக்கு பொண்ணு வந்ததா? வந்தது. பரிமாறுறது சாப்பிட்டான். நல்லா இருக்கு, தூக்கம் வருது. ஒரு கட்டிடம் மெத்தையும் இருந்தால் தேவையில்லை. வந்துடுச்சு, படுத்தான். இது வரைக்கும் ஒழுங்காக நினச்சான்ல, இந்த கிறுக்கு புத்தி அதான் மனுஷனுக்கு நினச்சிது. என்ன நினச்சிது? நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் தப்பாக நினைக்கலை. இது பகவான் ராமகிருஷ்ணர் சொன்ன கதை. என்ன நினச்சி தெரியுமா? ஆமாம், நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குதே. ஒரு புலி வந்து என்னை அடிச்சு விட்டா, புலி வந்து அடிச்சு பிடிச்சி கதை முடிஞ்சு வச்சு. ஏன் தெரியுமா? அவன் உட்கார்ந்திருந்த இடம் கற்பக மரம். கற்பக மரத்துக்கு கீழே உட்கார்ந்து என்ன நினைச்சாலும் கிடைக்கும். எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க, தெரிஞ்சா நான் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்க மாட்டேன். என்னங்க, பிள்ளையாருக்கு என்ன பேரு? கற்பகம். ஏன்? கற்பக மரத்துக்கே வறுமை வந்தா பிள்ளையார் பட்டி கற்பக பிள்ளையார்கிட்ட போய் நிற்குமா? எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கிற கற்பகத்துக்கு வறுமை வந்தால், கோவிலூர் ஆண்டவர் முத்துராமலிங்க ஞான தேசிகர்னு பேர். இந்த ஈசான்ய மடத்தை உண்டாக்கி வச்ச ஈசான்ய ஞான தேசிகருக்கு நண்பர் முத்துராமலிங்க ஞான தேசிகர். அவர் பாடுறார், முற்பவத்தில் யான் புரிந்த தீவினைகள் முழுதகற்று முகத்தினானை அற்ப சுகத்தினை அழுத்தாய்ங்கரனை பிற்பவமுமகற்றுங்கோவை சொற்பொழுது புரியாத வணிகர் குலம் தினம் வணங்கும் துணைத்தாளானை கற்பகத்தின் மிடியகற்றும். மிடின்னா என்ன? வறுமை. சல்வார் கம்மீஸ் மிடி இல்லை. கற்பகத்தின் மிடியகற்றும் கற்பகமாம் விநாயகனை கருத்துள் வைப்பாம். கற்பக மரத்துக்கு வறுமை வந்தா எங்கே போகும்? நேர பிள்ளையார் பட்டி போய் கற்பக பிள்ளையார்கிட்ட கும்பிடும். கைத்தல நெறிகனி அப்ப மடவல் வரி கப்பிய கரிமுகன் அடிபேணி கட்டிடும் அடியவர் புத்திகள் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும். அத்தனை வினையும் ஓடி போயிடும். சரிதானா? இருங்க, அடுத்த வரி வர்றேன். முக்கியமான வரி
முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. பாட்டை பூரா சொல்லவா? கைத்தல நெருகனி அப்பமொடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடுமடியவர் புத்தியில் உரைப்பவர் கற்பகமென வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடு மரன் மகன் மற்பொரு திரள் புயமத யானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே. அடுத்தவர் என்ன? முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. அதான் முத்தமிழ் அடைவு. என் தலைப்பு என்ன? நான் தலைப்பை விட்டுட்டு பேசலிங்க. முத்தமிழ் அடைவுன்னா என்ன? என்ன சார் முடிக்க வேண்டிய நேரத்தில் பொருளாளர் ஒரு மாதிரியாக பார்க்குறார். மணி ஆயிடுச்சே. முத்தமிழ் அடைவினை. எதுக்கு முத்தமிழ் அடைவுன்னு பேர்? கேதார்நாத் போயிருக்கீங்களா? யார் யார் போயிருக்கீங்க? கையை தூக்குங்க. பரவாயில்லையா? அடி அம்மா, அடி அம்மா. நான் 2 தடவை போயிருக்கேன். பத்ரிநாத் போயிருக்கீங்களா? ஆமாம் சார் போயிருக்கேன். பத்ரிநாத்துக்கு மேலே ஒரு 1 கிலோமீட்டர் மலையில் ஏறி மானாங்கிற கிராமத்துக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? அடி அம்மா, அநியாயமாக இருக்காரு. மானா கிராமத்தில் ஒரு பெரிய பாறை. அந்த பாறையில் 5 கைவிரல் அடையாளம் இருக்கும். பீமன் தூக்கி போட்ட பாறை. நினப்பு இருக்கா ஐயா? 5 பேர். யாரு? தருமர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். 5 பேரும் சொர்க்கத்துக்கு போன வழி அது. நடுவில் பெரிய பள்ளம். சரஸ்வதி நதி அங்கே தான் கொட்டுது. வேறு எங்கேயும் சரஸ்வதியை பார்க்க முடியாது. பூமிக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் பூமிக்குள்ளே போயிடும். சரஸ்வதி நதிக்கு போகிறதுக்கு ஒரு பாறையை தூக்கி போட்டானா பீமன். அந்த 5 விரல் அடையாளம் அங்கே இருக்கும். இருக்கா? அதெல்லாம் தாண்டி போனீங்கன்னா மேலே ஒரு பாதை, ஒரு சின்ன ஓடை. அங்கே போய் குளிச்சா ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு சின்ன அறை. அதில் போய் படுத்தா தூக்கம் வரும். தூங்கினா முடிஞ்சு போயிடும். அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? வசுதாரா. அந்த அருவிக்கு பேர் வசுதாரா. அந்த ஒரு அருவி குளம். எங்களுடைய ஆடிட்டருடைய ஸ்டூடெண்ட்டு வந்தார். அங்கே போவோமான்னேன். இருங்க, இன்னும் கொஞ்சம் காலம் இருந்துட்டு போவோம். இப்போ என்ன அவசரம்? கொஞ்சம் காலம் இருந்துட்டு போவோம். எதுக்கு சொல்ல வந்தேன்? அந்த மானாவுக்கு பக்கத்தில் வியாச பகவான் மகாபாரதத்தை எழுதிய குகை. ஐயா, அதை பார்த்துருப்பீங்க. வியாச பகவான் உள்ளே போய் பார்த்தா மேலே பூரா பாறை இல்லை, ஓடு பூரா ஏடெல்லாம் ஓடுங்க. உள்ளே போய் பார்த்தா சும்மா ஏசி ரூமில் உட்கார்ந்தாப்பில் இருக்கு. பிள்ளையார், வியாச பகவான், கல்லில் ஏடு கும்பிட்டான். ஒருத்தன் சொல்கிறான், இங்கே தான் வியாச பகவான் சொல்ல விநாயகப் பெருமான் மகாபாரதத்தை எழுதினார். பாரதத்தை மேறு வெளி திகழ் கோடொடுத்த நாளில் வரைபவர் வானிரக்கணேசர் சொல்றாரு பாருங்க. பழமுதிர் சோழின் சீர் சிறக்கு மேனி. சரியா? எப்படி ஆள் வச்சிருக்கேன் பார்த்தியில பக்கத்தில். தப்பு விட்டா திருத்திடுவார் சாமி. சீர் சிறக்கு மேனி பசேல் என அங்கே பாடுறார். பாரதத்தை மேறு வெளி திகழ் கோடொடித்த. அது என்னது? வியாச பகவான் சொன்னாராம், பிள்ளையார் எழுதுறாராம். வியாசர் கண்டவால வேகமாக சொல்லிவிட்டார். இவர் வேகமாக எழுதினார். என்ன ஆச்சு? எழுத்தாணி ஒடிஞ்சு போச்சு. தந்தம் ஒடிச்சு எழுத ஆரம்பிச்சிட்டாராம். ஒரு பக்கம் தந்தம் இருக்கும், ஒரு பக்கம் தந்தம் ஒடிஞ்சிருக்கும், கொஞ்சமாக இருக்கும். எழுத பாரதத்தை வேறு வெளி திகழ் கோடொடுத்த நாளில் வரைபவர் பானிரக்கணேசர். எனக்கு ஒரு சந்தேகம். பால் நிற கணேசரா? பிள்ளையார் கருப்பா சிவப்பா? என்னையா கருப்புன்னு எங்கே சொல்லியிருக்கு? கேட்போம்ல நீங்கள். ஓ, அவர் அப்படி போகிறாரு. யானை கருப்பு தானே. சசிவர்ணம். நான் பாட்டே சொல்கிறேன். சீதக்களப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பல இசை பாட பொன்னடை ஞானும் பூந்துகிலாடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழகெரிப்ப வேடை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேடமுகமும் விளங்கு செந்தூரமும் அஞ்சுகரமும் அங்கு சபாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும். ஓ நீல நிறம்.
நாங்கள்லாம் கருப்புல்ல, நீல நிறம். ராமபிரான் நீல நிறம். ரொம்ப பேருக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த ஆப்பிரிக்காக்காரன் தாங்க கருப்பு. திஸ் இஸ் நாட் பிளாக், ப்ளூ கலர். ஆமா, நீல நிறத்து நெடுந்தகை வந்து ஓர் ஆலமர் வித்தின் அருங்குரல் ஆனான். கம்பன் பேசுறான்ல, பிள்ளையார் நீல நிறம். இவரு பால் நிற கணேசருங்கிறார். சூரிய பகவானுடைய ஞானத்தினாலே ஒளி பெற்றவர், அதனாலே பால் நிற கணேசர் அப்படின்னு இந்த புண்ணியவான் சொல்லி இருக்கார். எந்த புண்ணியவான்? செங்கல்வராய பிள்ளை. இந்த பக்கம் அவர் தானே இருக்காரு, என்னால் திரும்ப முடியல. செங்கல்வராய பிள்ளை. இந்த பக்கம் வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை. திருத்தணி போயிருக்கீங்கள்ல, திருத்தணி கோயிலில் மலையை சுற்றி வாங்க, இவர் சமாதி இருக்கு. வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளையினுடைய சமாதி அங்கே இருக்கு. திருப்புகழ் சதுரர் போய் கும்பிட்டு வரணும். அவர் எழுதுகிறார், பால் நிற கணேசர் குவாகு வாகனர் இளையோனேன். நிறைய பாட்டு. நான் என்ன சொல்ல வந்தேன்? முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. பத்ரிநாத்தில் குகையில் வியாசர் உட்கார்ந்து சொல்ல பிள்ளையார் எழுதினாராம். திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுதான். பிள்ளையார் திரும்பினாராம். காதுக்கு சரியா உங்க சுலோகம் விழலையே. ஏன்? சரஸ்வதி நதி விழுகுது. சத்தம் கேட்குமா? போன வருஷம் நயாகராவுக்கு போயிருந்தேன். 42 நாள் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம். நயாகரா நீர்வீழ்ச்சி. என்னை கூட்டிக்கிட்டு போனவர் ஒருத்தர் ஒரு கதை சொன்னார். கல்கின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல்கி, பொன்னியின் செல்வன் வந்ததுக்கப்புறம் கல்கியை தெரியாதவங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? மணிரத்னத்துக்கு நன்றி. கல்கி, அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி, அம்மா பேர் கல்யாணி. கல்கின்னு பேர் வச்சார், 2 பேரையும் சேர்த்து. அவர் ஒரு முறை எழுதினார். நயாகராவுக்கு போனேன், 4 பெண்களை கூட்டிக்கிட்டு போனேன். நயாகரா நீர்வீழ்ச்சி சத்தம் என் காதலே விழலை. பக்கத்தில் இருந்தவரை கேட்டேன், ஏன்னு கேட்டேன். அது சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருக்கு. நீங்கள் கூட்டிய அந்த 4 பெண்களும் போட்ட சத்தத்தில் நயகரா நீர்வீழ்ச்சி சத்தம் அடங்கி போச்சுன்னாராம். இது கல்கி நகைச்சுவை. எதுக்கு சொல்ல வந்தேன்? பாரதத்தை அந்த இடம், அதுக்காக வந்தேன். இப்போ பிள்ளையார் என்ன சொல்கிறார்? ஏன்பா இந்த சரஸ்வதி நதி இவ்வளவு சத்தம் போடுதே, என்னால் கேட்டு எழுத முடியலை. வியாசர் பார்த்தார், சரஸ்வதி பூமிக்குள்ளே போ. பூமிக்குள்ளே போன சரஸ்வதி பிரயாகையில் வந்து அலகாபாத்தில் வந்து கீழே சேர்றான். கீழே சேர்றான்னு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? பெண்கள் அங்கே போனால் தலையை மொட்டை அடிக்கணும். முண்டம், தண்டம், பிண்டம். அலகாபாத்தில் மொட்டை அடிக்கணும் முண்டம். காசியில் கீழே விழுந்து கும்பிடணும் தண்டம். கயாவில் முன்னோர்களுக்கு பிண்டம் போடணும் பிண்டம். அட்சய வடக்கரையில் 3 காரியம். மொட்டை அடிக்கணும். நம்ம தாய்மார்கள் ஒத்துக்க மாட்டாங்க. இதுக்காக அந்த மூலையில் ஓரத்தில் கொஞ்சம் போல, அது எப்படி தெரியுமா? வீட்டுக்காரர் மடியில் இந்த அம்மாவை உட்கார வைக்கணும். இங்கே போய் பாருங்க, பண்ணினீங்களா? பரவாயில்ல. அப்போ அந்த பாருங்க, மாது சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் கொடுத்து வச்சவர். சில வீடுகளில் அவர் 50 கிலோ இருப்பார், அம்மா 500 கிலோ இருக்கும். 50 கிலோ மடியில் இந்த 500 கிலோ உட்கார படுற பாடு இருக்கு, பாவமாக இருக்கும். மாற்றி உட்காரலாமன்னா ஐயர் விட மாட்டார். அதெல்லாம் அப்படித்தான் உட்காரணும். இந்த கட் பண்ணி போடுறாங்கல்ல, ஒரு 100 பேர் போட்டால் இந்த முடி அந்த ஆற்றுல கங்கை யமுனையில் மிதக்கணுமா, மிதக்க வேண்டாம்? மிதக்காது சார். கீழே இருக்கிற சரஸ்வதி இழுத்து கொண்டு விட்டாள். மிதக்காது. இன்னைக்கும் போதும். மேலே என்னாச்சு? சரஸ்வதி பூமிக்குள்ளே போயிட்டா. எழுதினது யாரு? பிள்ளையார். எதை எழுதினார்? வியாச பாரதத்தை எழுதினார். பாரதத்துக்கு என்ன பேரு? முத்தமிழ் அடைவு. முருகனுடைய கருணைக்கு எல்லை கிடையாது. அவன் எல்லாவிதமான பாக்கியங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவன். பழனி ஆண்டவன். இப்போ வேகமாக நம்ம பழனி ஆண்டவன்கிட்ட போகிறோம். ஒரு செய்தி சொல்லிட்டு நிறைவு பண்ணிடுவேன். பழனியில் சாது சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார்.
இப்போ அந்த விஞ்சில் போய் கியூவில் நிற்கிறீங்கள்ல, அதுக்கு எதிர்த்தாப்புல திரும்பி பார்த்தா சாது சுவாமிகள் மடம். எல்லாருக்கும் அன்னதானம் நடக்குது. அன்னதானத்துக்கு மிஞ்சின தர்மம் கிடையாது. வேணாமூனா குடும்பத்தார் திருமயத்தில் 1858 ஒட்டி அன்னதான மடம் கட்டி வந்து போகிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டிருக்கிறாங்க. 1858 கற்பனை கூட பண்ண முடியலை. அந்த காலத்தில் வீட்டில் திண்ணை இருக்கும். ஏன் தெரியுமா? எவனாவது வந்து வழிப்போக்கன் திண்ணையில் படுப்பான். ஒரு டம்ளர் மோர் கொடுத்தா புண்ணியம். இன்னைக்கு திண்ணையை பூரா இடிச்சு விட்டு நாயை கட்டி வச்சு விட்டான். ஒரு பய வரப்படாது. மழையா பெய்யும், பெய்யவே பெய்யாது. என்னமோ இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணி இருக்கிறீங்கள்னு ஒரு மழை பெஞ்சிருக்கு. புரியுதா? சரி. சாது சுவாமிகள் சேலத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரர், விவிசிஆர் முருகேச முதலியார்னு பேர். நான் பேரையே சொல்கிறேன். நான் அவரை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், பழகி இருக்கேன். விவிசிஆர் முருகேச முதலியார். ஆண் குழந்தை இல்லை. முருகா குழந்தை வேணும். குழந்தை வேண்டாம்னு ஏற்பாடு பண்ணிக்கலாம், குழந்தை வேணும்னு கடவுள் கொடுத்தாத்தான் உண்டு. சாது சுவாமிகள் காலில் போய் விழுந்தார். சாது சுவாமிகள் சொன்னார், முருகனுக்கு மலை குளிர பாலபிஷேகம் பண்ணு. பாலபிஷேகம் பண்ணுனா நல்ல பிள்ளை பிறக்கும். என்ன சார் எதனாலங்கிறீங்களா? இப்போ சொல்கிறேன். கல் சிலை கீழே அஷ்டபந்தன மருந்து. இந்த பாலை அபிஷேகம் பண்ணுற பொழுது அதில் ஒரு வாயு உருவாகும். அந்த வாயுவை நல்லா மூச்சை இழுத்து உள்ளே இழுத்தீங்கன்னா வயிற்றில் உள்ள கிருமிகள், கெட்ட கிருமிகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். காலையில் அரச மரத்தை சுத்துங்கிறான. ஏன் புளிய மரத்தை சுத்தப்படாதோ? ஏய்யா, ஏன் அரச மரம்? காலங்காத்தாலே அரச மரத்தில் இருந்து ஆக்சிஜன் அவ்வளவு வரும். இவன் அதை நல்ல அந்த பொண்ணு அரச மரத்தை சுத்துறாள்ல, புள்ள வேணும்னு உள்ள போயிட்டா உடம்பு சுத்தமாயிரும். புள்ள பிறக்கும், அறிவுள்ள பிள்ளையா பிறக்கும். சன்னா பிறக்கும், சின்னா பிறக்காது. புரியுதா? சாது சுவாமிகள் காலில் விழுந்தார். மலை குளிர பால் அபிஷேகம் பண்ணு. பழனி ஆண்டவனுக்கு மலையில பால் வழிகணும் போ. முருகேச முதலியார் பெரிய பணக்காரர். மாடர்ன் தியேட்டர்ஸ்னு அந்த காலத்தில் ஒரு சினிமா கம்பெனி. திகம்பர சாமியாரெல்லாம் அவங்க எடுத்த படம். மாடர்ன் தியேட்டர்ஸ் சுந்தரம்னு முதலாளி. அவர் சகோதரர் விவிசிஆர் முருகேச முதலியார், செங்குந்த முதலியார். அந்த பகுதியில் உள்ள பாலை பூரா மொத்தமாக வாங்கிவிட்டார். பல்லடம், காங்கேயம், திருப்பூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, திண்டுக்கல், பழனி ஒருத்தனும் காப்பி சாப்பிடலை. அவளது பால் எங்கே வந்துருச்சு? பழனி ஆண்டவனுக்கு வந்துருச்சு. பால் அபிஷேகம் ஆகுது, மலையில் பால் விளையுது. மலையில் பால் விளைஞ்சு பார்த்துருக்கீங்களா? கைலாஷ் யாத்திரை போகிற போது ஆயிரக்கணக்கான மலைகள் அப்படியே அருவி தண்ணி வெள்ளையா வடியும். மலையில் இந்த ரெண்டு பக்கத்திலையும் அருவி வடிகிறத பார்த்தா ஏதோ துப்பட்டா போட்ட மாதிரி இருக்கும். நூற்றுக்கணக்கான மலைகள், தப்பு, ஆயிரக்கணக்கான மலைகள். கைலாஷ் மலை குளிர பால் அபிஷேகம் பண்ணினாரா. ஒரு ஆண் குழந்தை, 15 மாசம், 2வது ஆண் குழந்தை. கேட்டது 1, கிடைச்சது 2. அதான் முருகனுக்கு வள்ளல்னு பேர். சென்னல் சூளாறு முகநதியுடைய வள்ளலே, செங்கீரையாடி அருளே, திருமருவு பழனி வளர் சிவகிரியில் முருகனே, செங்கீரையாடி அருளே. 2 ஆண் குழந்தை. எப்படி இருக்கும்? கோடீஸ்வரர். சாது சாமி காலில் போய் விழுந்தார். சாமி, முருகன் 2 ஆண் குழந்தை கொடுத்துட்டான். நான் முருகனுக்கு என்ன செய்யணும்? முருகனுக்கு தமிழ் தேர் இருக்கு.
தங்கத்தேர் கிடையாது, ஒரு தங்கத்தேர் செய்து வை. 80 கிலோ தங்கம். இன்னைக்கு கணக்கெல்லாம் போட்டால் கால்குலேட்டர் வெடிச்சு போயிடும். 80 கிலோ தங்கம் 1948. அப்போல்லாம் தங்கம் வாங்கி வச்சிருந்தா எப்படி இருக்கும் அண்ணன்? சரிதானா? வாங்கியா வச்ச? நம்ம ஒன்றும் வாங்கலை. இல்லை, அப்போ உள்ளது கஷ்டத்துக்கு அது முடியலை. என்ன பண்ணுறது? 80 கிலோ தங்கம். ஒரு தனி மனுஷன் பண்ணி வச்ச தங்க ரதம் பழனியில் இன்றைக்கும் ஓடுகிறது. செய்து வைத்தவருக்கு என்ன பெயர்? விவிசிஆர் முருகேச முதலியார். இன்னைக்கும் அந்த குடும்பம், இன்னைக்கும் அவர் பேர் இருக்கு. அந்த தங்க ரதம் இன்னைக்கும் இழுக்கிறாங்க. இன்னும் ஒன்று சொல்லிட்டு முடிச்சுப்படணும். கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சென்னையில் ஒரு கூட்டத்தில் பேசினார். பேசி முடித்தார். இப்படித்தான் மணி 8 மணிக்கு முடிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணினார். ஏதோ ஒரு பேச்சு வந்துச்சு, 5 நிமிஷம் கூடி போச்சு. முடிக்கிறார். தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் பிடிக்கணும் 9:30க்கு. அந்த காலம் யாரோ ஒரு சலவ தொழிலாளி, வண்ணார் வீட்டு பொண்ணு. சாமி, என்னம்மா? பஞ்சாட்சரம் கொடுங்கோ. பஞ்சாட்சரம்னா தெரியுமா? 5 எழுத்து நம சிவாய மந்திரம். சாமி பஞ்சாட்சரம் கொடுங்கோ. என்னம்மா கேட்குற? சாமி பஞ்சாட்சரம் கொடுங்க. பஞ்சாட்சரங்கிறது 5 எழுத்தம்மா, அது உபதேசம். பெரிய ஞானிகள் கொடுக்கணும், அதுக்கு வாங்கிக்கிறதுக்கு தகுதி வேணும். என்ன சாமி சும்மா பேசிக்கிட்டு இருக்கிய? அந்த இடுப்புல இருக்குல்ல, கொடுங்க. என்னம்மா சொல்ற? இந்த இருக்குல்ல, இதுவா? அதான் சாமி பஞ்சாட்சரம், கொடுங்க. இவ்வளவு படிச்ச எனக்கு இதுக்கு பஞ்சாட்சரம்னு பேரு அப்படிங்கிறது தெரியலையே. யாரு நினைக்கிறா? கிருபானந்த வாரியார். அவர் மாதிரி படிச்சவன் இல்லைங்க. 8ல் படிக்காம இயல்புல படிச்ச பெரிய ஆளு. அந்த மாதிரி ஆளு இதுக்கு முந்தியும் பிறக்கல, பிந்தியும் பிறக்கல. முருகனுடைய திருநாமத்தை உலகுக்கெல்லாம் பரப்பினவர் வாரியார் சுவாமிகள். இதுக்கு ஆமாசாமி எடுத்தார், கொடுத்தார், வாங்கினார். சிவாய நம. ஓ, விபூதி பூசுற பொழுது என்ன சொல்லி பூசணும்? சிவாய நம. திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணேன். திருப்பாதிரி புலியூர்ல அப்பர் சுவாமிகள் பாடுறார். திருப்பாதிரி புலியூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஊருக்காரங்க கேள்விப்படாம வேற யாரு கேள்விப்படுவா? கடியாபட்டி என்ன விலாசம்? தீயன்னா சோனா. திருப்பாதிரி புலியூர் திருப்பணி கோடிக்கணக்கில் செலவு, மறந்துடாதீங்க. கடலூருக்கு இன்னொரு பேரு திருப்பாதிரி புலியூர். திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே. ஓஹோ, இதுக்கு இது சொல்ற பொழுது சிவாய நமன்னு சொல்லி பூசுறதுனால விபூதிக்கு என்ன பேரு? பஞ்சாட்சரம், 5 எழுத்து. சாமி கொடுங்க. கொடுத்தாரா? அடுத்தவ வந்துட்டா. நம்ம ஊரில் ஒரு பழக்கம், ஒரு ஆளுக்கு விபூதி கொடுத்தா வரிசைக்கு வந்துடுவாங்க. எல்லாம் வந்துட்டாங்களா? எல்லாருக்கும் விபூதி கொடுத்தாரா? போச்சு. தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் போயிடுச்சு. அது காத்தா நிற்கும், போயிடுச்சு. என்னென்னமோ பண்ணி திண்டுக்கல் வரைக்கும் போகணுமேன்னு யார்கிட்டையோ காரெல்லாம் வாங்கி, எனக்கு அந்த கதையெல்லாம் தெரியலை. எப்படியோ கஷ்டப்பட்டு திருச்சிக்கு வந்துட்டார். ராத்திரி திருச்சியிலேருந்து ஒரு ட்ரெயின் பிடிச்சார். திண்டுக்கல்லேருந்து இறங்கி பழனிக்கு போகணும். திண்டுக்கல்ல இறங்குறாரா? அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து விவிசிஆர் முருகேச முதலியார் இறங்குறார். அதுக்காக வந்தேன். முருகேச முதலியார் செக்கச்சவேல்னு பழுத்த பழமா இருப்பார், கட்டையா இருப்பார், பரம பக்தர். சாமி எங்கே? பழனிக்கு வாங்க, நம்ம கார் வெளியே நிற்கிது, போவோம். திண்டுக்கல்ல இறங்கி
பழனிக்கு போகணும். 2 பேரும் காரில் உட்காந்துட்டாங்க. அம்மா சாமி எங்கே இருந்து வர்றீங்க? மெட்ராஸ்லேருந்து வர்றேன், பெரும்பாடாக போச்சு. ராத்திரி தூத்துக்குடி எக்ஸ்பிரஸில் டிக்கெட்டு வாங்கியிருந்தேன், முடியலை. முருகன் என்னை மாற்றி விட்டு விட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டு திருச்சிக்கு வந்து இந்த ட்ரெயினை பிடிச்சி. சாமி என்ன சொல்கிறீங்க? நேற்று ராத்திரி எந்த ட்ரெயின்? தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ். சாமி இன்னைக்கு பேப்பர் பார்த்தீங்களா? இல்லை. இந்த பாருங்க, அரியலூர் ரயில் விபத்து, தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் கவிழ்ந்தது, 400 பேர் இறந்தார்கள், ரயில்வே மந்திரி லால் பகதூர் சாஸ்திரி ராஜினாமா. அப்ப ரயில்வே மந்திரி யாரு? லால் பகதூர் சாஸ்திரி, பரமஞானி, ரொம்ப உயர்ந்த சான்றோர். அந்த காலத்தில் ரயில் மோதிட்டா ஏதாச்சும் விபத்து நடந்தா மந்திரி ராஜினாமா பண்ணுவார். இப்போ அப்படியெல்லாம் பண்ணனா மந்திரி சபையில் நாக்காளி தான் மிஞ்சும். அம்மா நமக்கு தான் ஜாலியாக போச்சுல்ல, அங்கே அது மோது இங்கே இது மோதும்னு. சாமி இவருக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் மட்டும் வந்திருந்தா கதை முடிஞ்சிருக்கும். யாரு காப்பாத்தனா? முருகன் காப்பாத்தனா. சாமி முருகனுக்கு நீங்க என்னமாவது செய்யணுமா வேணாமா? செய்யறேன் பாரா, மாட்டேன் பாரா? உயிரை கொடுத்துருக்கான் ஐயா, செய்யறேன். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஒவ்வொரு மாசமும் கார்த்திகை அன்னைக்கு மலையில வந்து பிரசங்கம் பண்ணுங்க. மாசம் கார்த்திகைக்கு பழனி மலையில வந்து பிரசங்கம் பண்ணினார் சாமி. 1966 67 பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரியில் நான் வணிகவியலில் பணியாற்றிய பொழுது பேராசிரியராக 1 வருஷம் வேலை பார்த்தேன். பழனி ஆண்டவர் ஆர்ட்ஸ் காலேஜ். அப்போவெல்லாம் காலேஜ் வாத்தியார்களுக்கு மதிப்பு இருந்த காலம். வாத்தியார்களும் மதிப்பிற்கு உரியவர்களாயிருந்த காலம். மலைக்கு போனால் காலேஜ் வாத்தியார்னு உள்ளே அனுப்பிச்சிருவாங்க. வாரியார் சாமி 12 மாசமும் வந்து பேசினார். முடிக்கிறேன். வாரியார் லண்டனுக்கு போனார். 87 வயசு. லண்டனுக்கு போறார். வயிறு ஊதி போச்சு, நடக்க முடியலை, நாக்காலியில் வச்சு தூக்கிட்டு போறாங்க. லண்டன்லேருந்து சுவிட்சர்லாந்து வந்து இந்தியாவுக்கு வரணும், போக முடியலை. சுவிட்சர்லாந்து கேன்சல் பண்ணிவிட்டார். நேர சென்னைக்கு போயிருந்தார். உடம்பு சரியில்லை, தூக்கி வச்சாங்க. பம்பாய்க்கு வந்தாச்சு. பம்பாயிலிருந்து அடுத்த விமானத்தில் சென்னைக்கு போகணும். ஒரு துணையாளர் தூக்கி வச்சாச்சு. பம்பாயில் உட்கார்ந்துட்டார். உதவியாளர் வந்தார். சாமி காப்பி சாப்பிட்றீங்களா? சென்னைக்கு போய் பூஜை முடிச்சுட்டான் சாப்பாடு. 87 வயசு, பூஜை முடிக்காம பச்சை தண்ணி பல்லுல படப்படாது. அப்படி வாழ்ந்தவர் வாரியார் சுவாமி. உட்கார வச்சாச்சு. முருகா 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 முருகா. அவருக்கு நிறைய பட்டம். எந்த பட்டம் போட்டுக்குவார் தெரியுமா? திருமுருக கிருபானந்த வாரியார்னு போட்டுக்குவார். அந்த பட்டம் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச பட்டம். மலையில் பிளேன் வருது, அவன் அனௌன்ஸ் பண்ணுறான். நல்லா பாருங்கோ, திருப்பதிக்கு பக்கத்தில் வந்துட்டோம், ஜன்னல் வழியாக பாருங்கோ, பிளேனை கீழே இறக்குவாங்க, திருப்பதி கோயில் தெரியும், தங்க கலசம் தெரியும். வாரியார் சுவாமி அப்படி பார்க்கிறார். திருப்பதி தெரிஞ்சுது, பக்கத்தில் திருத்தணி தெரிஞ்சுது. திருத்தணி முருகன் வழித்துணை வருவான். இப்ப வழித்துணை ஆள் வேணும். முருகனை பார்த்தாரா? முருகா 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 சாஞ்சார், முடிஞ்சு போச்சு. மீனம்பாக்கத்தில் உடம்பை இறக்குனாங்களே தவிர உயிர் போய்விட்டது. எரும மாட்டு மேல யமன் வர்றதுக்கு முன்னால மயில் வாகனத்தில் நீ வந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு அருணகிரிநாத சுவாமி கேட்டார். கந்தர் அனுபூதி. கார்மாமிசை காலன்வரின் கலபத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் நடந்தது. முருகான்னு சொன்னா முருகப்பெருமான் வந்து எந்த துன்பமும் இல்லாமல்
கூண்டை விட்டு பறவை பறப்பது போலே அழைத்து கொண்டு போனார் வாரியாருடைய ஆன்மா இறைவன் திருவடிகளில். 1993 எனக்கு ஒரு ஞாபகம். முருகன் திருவடிகளில் அமைதி பெற்று விட்டது. இப்போ சொல்லுங்க, முருகன் பெரும்பெயர் முருகனா இல்லையா? எல்லா பேரிலும் சிறந்த பெயர் முருகன். முருகா முருகா முருகா. கண்டனூரில் ஒரு செட்டியார், அவர் பக்கத்தில் படுத்து ஒரு நாள் தூங்கினேன். தூங்குற பொழுது என்ன பண்ணுறார் தெரியுமா? படுத்தபடிக்கு இப்படி கூப்பிட்றார், முருகா. அதுக்கப்புறம் பேச மாட்டார். மறுநாள் காலையில் கேட்டேன், ஏன்யா படுக்கிற போது ராத்திரி முருகான்னு சொல்லிட்டு தூங்குற? தூக்கத்தில் உசுறு போனால் கடைசியாக சொன்ன வார்த்தை முருகான்னு இருக்கட்டுமே. ஐயா, அந்த பக்தி எங்கே போயிடுச்சு பார்த்தீங்களா? நம்மளும் தான் இருக்கிறோம். ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா எனவோது அருள்தாராய். இன்னைக்கு இந்த இடத்துல முருகப்பெருமானுடைய சாநித்தியம் நிறைவாய் இருக்கிறது. இவ்வளவு பேர் கூட்டம், நாற்காலியில் ஆட்கள் கீழே இருந்து கேட்கிறார்கள். அத்தனை பேருக்கும் முருகப்பெருமான் திருவருளினாலே தருணமிதையா மிகுத்த கனமதுரு நீள் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவஞானம் முக்தி பரகதியும் முருகன் கொடுப்பான்.